ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வரரே போற்றி. ஆதிமூல கணபதியே போற்றி. ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம தொடர்ந்து 343 நாட்கள் ஏற்க வேண்டிய அந்த உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மூலாதார பயிற்சிகளை மாத்திரமே 7 வாரங்களுக்கு ஏற்க வேண்டும் என்று ஐயா குறிப்பிட்டிருந்தார். 49 தினங்களுக்கு நாம் மூலாதார பயிற்சிகளை தொடர்ந்து அனுதினமும் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எல்லாருமே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலையோ 2 வேலையோ அல்லது 3 வேலைகளுமே கூட செய்யறவங்க இருக்காங்க. புதிதாக யாராவது சேர்ந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்கணும்னா அவங்களுக்கும் தனித்தனியா பயிற்சிகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த பயிற்சிகள்லாம் அருளப்படுகிறது. ஐயாவினுடைய கட்டளை என்னன்னா எல்லாருக்கும் இது சென்று சேரணும். எல்லாருமே உடற்சக்கரங்கள் தூய்மையுற்று உயிர் ஆற்றல்கள் மேலோங்கி மனம் ஒடுங்கி ஆன்மாவோடு ஒடுங்கி அந்த அற்புதமான முக்தி நிலையினை அனைவரும் பூரணமாக பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் சத்குரு ஐயாவினுடைய கோரிக்கை. தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேலிருந்துதான் இறங்கி வராங்க. நாம படிப்படியா நம்ம தேகத்தை தூய்மையுறுத்தி உடற்சக்கரங்களை எல்லாம் தூய்மையுறுத்தி சாத்வீக உணவுகளை ஏற்று நிறைய தியானம் பண்ணி அன்பாக வாழ்ந்து பிற ஜீவன்களுக்கெல்லாம் உதவி செய்து மெல்ல மெல்ல நம்ம தேகத்தை பொலிவுற அமைத்து அப்புறம் உயிரினுடைய ஆற்றல்களை பெருக்கி பிறகுதான் நம்ம ஆன்மாவினை அடைந்து பரமாத்மாவினை அடைய முடியும். இது ஒரு மிகப்பெரிய நீண்ட ப்ராசஸ். தெய்வங்களே இப்ப இறங்கி உதவி கொண்டிருக்கிறார்கள். சத்திய யுகம் பிறந்து விட்டது என்று பிரம்மதேவர் நம்மளுக்கு அருளுரை கொடுத்த ஆண்டு, அந்த போன ஆண்டுல இருந்தே மெல்ல மெல்ல நிறைய மாற்றங்கள் இந்த புவியில் நிகழ்கிறது. சத்திய யுகம் நோக்கி செல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு நிறைய புது விதமான ஆற்றல்கள் பெருகிறத நம்ம பாக்குறோம். நிறைய திரைகள் நீங்கி ஞானம் பெருகிறத பாக்குறோம். அதே நேரத்துல நிறைய பேர் பாதாள லோகம் நோக்கி பயணிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே சத்குரு ஐயா தெளிவா விளக்கமா எடுத்து உரைக்கிறதுனால என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறது, நமது மானுட தேகத்தில் என்ன நடக்கிறது, சத்தியயுக வாசினா நம்ம எப்படி நம்ம மலர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் சரி மெய்ஞானமாகவும் அற்புதமாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தெய்வங்களுமே. இந்த கலியுகத்தில நமக்கு ஒரு மனிதருக்கு மற்றொரு மனிதராக குருவாக இருந்து வழி நடத்துவதை நம்ம பார்க்கிறோம். நிறைய முக்தி பெற்ற நல்ல உயர்ந்த குருமார்களும் சூட்சமமாக எல்லாருக்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தெய்வங்கள் 12 தெய்வங்களும் அகத்திய மகரிஷிகளோடு இணைந்து இறங்கி நாம எல்லாருக்கும் அவங்க பூரண ஞானத்தினை கொடுக்கிறார்கள். மெல்ல மெல்ல நமது ஆன்மாவில் இறங்கி அது ஆன்மா குறித்து டெபினிஷனே கொடுக்குறாங்க பாருங்க. ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களால் உருவான ஒரு கூட்டுக்கலவைன்னு கொடுத்து அந்த துகள்கள் எப்படி வேலை செய்யுது, எப்படி சிறைப்படுது, எப்படி விடுதலை அடையுதுன்னு ஆன்மா பத்தின தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் மெல்ல மெல்ல உயிர்னா என்ன, ஆதிசக்தி, அந்த உயிர் சக்தி எப்படி இயங்குது, நாம அதுக்கு என்ன செய்யறோம், எப்படி ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறுவதற்கு இந்த உயிர் சக்தி நமக்குள்ள அந்த பீனியல் சுரபி என்கிற உயிர் கூட்டினிலே அமர்ந்து கொண்டு தேகம் முழுவதும் எப்படி பரவுகிறது, எப்படி சக்தி பீடங்கள் சிரசில் இருக்கு, தேகத்துல இருக்கு, எல்லாம் சொல்லி சொல்லி மெல்ல மெல்ல நமது தேகத்துக்குள்ள இறங்கி மூலாதாரம் வரைக்கும் சென்று பயணித்து அங்க என்னென்ன ஆற்றல்கள் நமக்கு தேவையோ அதையெல்லாம் அருளி கொண்டிருக்கிறார் சத்குரு அகத்திய மகரிஷிகள். மூலாதார ஆற்றல்கள் பெறுவதற்கு ஆதிமூல கணபதியும் புறத்திலிருந்து துணை புரிகிறார். அவருக்கு துணையாக ஞான தண்டாயுதபாணி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கிய நிலை? ரொம்ப மிகவும் குன்றிய பெயர்கள் தான் இத பயிற்சி செய்யறோம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையை கணக்கிலிட்டால் மிகவும் குன்றிய நபர்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மிகவும் உயர்ந்த புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னால உணர முடியுது. தெய்வங்களே நேரடியாக இந்த கலியுகத்தினுடைய எல்லையில நமக்கு குருவாக இருந்து அவர்கள் எல்லாரும் நம்மளை வழிநடத்தி செல்வது ஒவ்வொரு தினமும் நினைச்சு பார்க்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த வாரமும் நிறைய அற்புதமான விஷயங்களை எல்லாம் அருளுரையாக கொடுத்திருக்காங்க. இந்த வாரம் ஒரு புதிய ஆன்மா அவங்களும் உரையாடி இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதிமூல கணபதி
போன வாரமே சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, ஒவ்வொருத்தரும் நீங்க எப்படி உங்க மூலாதார ஆற்றல்கள் வந்து எந்த நிலையில இருக்குன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட் மாதிரி சொல்லியிருந்தாரு. இருப்பு நிலை, உங்களுடைய பாவ புண்ணிய பதிவுகளுடைய இருப்பு நிலை என்ன அப்படிங்கறத எப்படி கண்காணிக்கிறதுன்னு அருளுரையிலையும் கொடுத்திருந்தாரு, நம்ம பார்த்தோம். நல்லா ஆழ்ந்து சுவாசிக்க முடியுது அப்படின்னா, அதாவது ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட், 40, சில பேர் ஒரு நிமிடம் கூட மெல்ல இழுப்பாங்க. இழுத்து ஆழமாக சுவாசிக்க முடியுது. இதுதான் வந்து இந்த ஓம் அப்படின்னு சொல்ற பயிற்சிகள்லாம் கூட ஏற்பாங்க. அந்த மாதிரி யார் எவ்வளவு நேரம் அது சொல்ல முடியுது அப்படின்னு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட போட்டியெல்லாம் வைப்போம். எதற்குன்னா இந்த சுவாசம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டெப்தா உள்ள போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு. ஆழ்ந்து பல நாழிகையில நொடி பொழுதுகளுக்கு உங்களால உள்ள இந்த சுவாசத்தை ஏற்க முடிகிறது என்றால் உங்களிடம் புண்ணிய பதிவுகள் கூடியுள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இழுத்த காற்றை வந்து உள்ள மூலாதாரத்தில் தேக்கி வெளியேற்றாமல் உட்தேக்கம் புரிய இயல்கிறது. அதாவது நிறைய நொடி பொழுதுகள் 10, 20, 30, 40 நொடி பொழுதுகளுக்கு நம்மளால அந்த காற்றை உள் தேக்க முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பாவ புண்ணிய பதிவுகள் இரண்டுமே குன்றி உள்ளது, நிர்மலத்தன்மையை நோக்கி நமது தேகம் பயணிக்கிறது, உயிர் பயணிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி சுவாசத்தை வெளியேற்றும் பொழுதும், தேக்கிய காற்றை வெளியேற்றும் பொழுதும் நம்ம மெல்ல வெளியேற்றோம் அப்படின்னா பாவ பதிவுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. மெதுவா உள்ள இழுத்தா புண்ணிய பதிவுகள் அதிகமா இருக்கு, மெதுவா வெளியே விட்டோம்னா பாவ பதிவுகள் குன்றி இருக்கிறதுன்றது ஒரு புரிஞ்சுக்கலாம். வேகமா காத்து தேக்கின காத்து நம்ம ரொம்ப வேகமா வெளியிடுறோம் அப்படின்னா நம்மளால மூச்சு பிடிச்சு இருக்க முடியல, மூச்சு வாங்குது, உடனே வெளியேற்றணும் அப்படிங்கும் பொழுது பாவப்பதிகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம தினமும் தோப்புக்கரண பயிற்சிகளை சீராக ஏற்று இந்த பிரபஞ்ச பேராற்றல்களை வணங்கி துதித்து போற்றி அவங்க அந்த ஆகாய மூலக்கூறுகள், நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை ஒளிமயமாக உள்ளே ஏற்று நம்ம மூலாதாரத்துல கொண்டு போய் சேர்த்து இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே வருபவர்கள் தான் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். மற்றவர்களுக்கு இது எப்படி பலன் தரணும்னு தெரியல. நிறைய பயிற்சிகள் செய்ய செய்ய நம்ம எப்பொழுதுமே நம்ம பலனை எதிர்நோக்காமல் பயிற்சி புரியணும்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. நம்மகிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, எங்க நம்ம செய்யாம விட்டுருவோம்ட்டு முதலே சத்தியம் வாங்கிட்டாரு ஐயா. எல்லாருமே நல்ல ஒரு பயிற்சியை வந்து ரொம்ப அழகா செய்யணும், விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்னும், சரணாகத நிலையில பலனை பார்க்காம செய்யணும் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு. ஆனாலும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்களே கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம அந்த கேள்வி உள்ளேந்து யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களே ஒவ்வொரு முறையும் இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க, இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி ஒரு நேரடியாக அமர்ந்து ஒரு குருவானவர் நம்மை வந்து எப்படி நமது நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பயிற்சிகளை ஏற்பதன் மூலம் நாம எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நேரடியாக அமர்ந்து ஒரு குரு எப்படி கண்காணித்து நமக்கு எடுத்து உரைப்பாரோ அவ்விதமே ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் வந்து எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார்கள். சத்குரு அகத்திய மகர்ஷிகளும் நமக்கு பூரணமாக துணை புரிகிறார். ஆதிமூல கணபதி போன வாரமே இது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வந்து முருகப்பெருமானும் ஒரு வேறு விதமான பயிற்சியை கொடுத்து இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கரெக்டா சீராக செய்திருந்தால் எப்படி தண்டத்தை உள்ளே இறக்கி அந்த சிவநாடிக்கு வந்து நம்ம உறுதுணையாக அதை உட்செலுத்துவது, அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம ஏற்றிருந்தா தலைமை சுரபியில் எப்படி காற்றை தேக்கி அந்த ஐம்புலன்களையும் ஒடுக்கி அந்த பயிற்சியெல்லாம் நான் தினமும் செய்து கொண்டு வந்திருந்தால் இந்த மாற்றங்கள் வந்து கட்டாயமாக நிகழும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆதி மூல கணபதி அவர்கள் வந்து இந்த வாரம் கொடுத்த அருளுரை என்னன்னா, ஒவ்வொருவரும் வந்து எப்படி பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கவனித்து கொண்டே வருகிறார் ஆதிமூல கணபதி. அவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு 4 விதமான வினாக்கள் வந்து எல்லாத்துக்குமே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 4 வினாக்கள் எழுவது அப்படிங்கிறது இயற்கை. இதையே அவர் எப்படி ஒப்பிடுகிறார் அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய அருளுரை வந்து பகிரப்படும். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் பத்தி பல விதமான விளக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஒவ்வொரு ஞானிகளும், ஒவ்வொரு உயராத்மாக்களும், ஒவ்வொரு வாழுகின்ற குருமார்களும் நமக்கு வந்து அற்புதமான நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சரியை அப்படின்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
புறத்தில் இறைவனை தேடி அலைவது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பயிற்சிகளை பண்றது, கோயில்களுக்கு போகிறது, அதெல்லாம் இறைவனை தேடி அலையிறது சரியை மார்க்கம் சொல்லுவாங்க. கிரியைங்கிறது வீட்டிலேயே இறைவனை ஒரு உருவமாக வைத்து, ஒரு சிலையாக வைத்து, போட்டோ வச்சு நம்ம வழிபட்டு பூக்கள் போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து. யோக நிலை அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ளேயே உருவகப்படுத்தி நம்ம வந்து வெளியிலயும் வீட்லயும் எதுவும் செய்ய வேண்டாம், கோயில்களுக்கும் போக வேண்டாம், நமக்குள்ளே இறைவன் இருக்கார் அப்படிங்கிறது முதல்ல வந்து உருவ வழிபாடுல நம்ம ஊறி போயிருக்கிறதுனால அதுதான் உள்ள வரும். யோக நிலை அப்படிங்கிறதே இப்ப வந்து விநாயகர் அப்படின்னும் பொழுதே நம்மளுக்கு சுழுமுனை நாடி அப்படிங்கிறது என்னதான் அறிவியல் பூர்வமாக விஷயங்கள் கொடுத்திருந்தாலும், விநாயகர்னு அவருடைய அந்த யானை முகத்தோடு கூடிய அற்புதமான உருவம் நமக்குள்ள கண்டிப்பா வரும். ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் குறிப்பிடும் பொழுது அவங்களுடைய அந்த உருவம் வந்து நமக்குள்ள வரும். ஆனா வந்து வெளியில பார்க்காம கண்களை மூடி உள்ள ஒரு யோக நிலைங்கிறது அதுதான். இறைவனை வந்து உள்ள உருகி உருகி தியானிக்கிறது. அதற்கு பிறகு ஞான நிலை என்பது உருவமற்ற அருவமான அந்த ஒளிமயமான ஏக இறைவனை வந்து நம்ம உணர்ந்துக்கிறது. நமது உயிர் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து ஒரு துளி ஒளியை வந்து நமக்கு காமிக்கும் இல்லையா? அந்த உயிர்ங்கிறது ஒரு சின்ன ஒரு துளி ஒளியாக இருந்து அது மெல்ல மெல்ல பெருகி பெரிய காட்டு தீ போல நமக்குள்ள அப்படியே பெருகணும். அந்த உயிர் சக்தி பெருகிறது. அந்த உயிர் துளிங்கிற அந்த அக்னியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு உள்ள தியானம் பண்ண 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 உள்ள நம்மளுக்கு நிறைய இழுக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நமக்கு பூரணமாக எந்த விதமான உருவ வழிபாடுகளும் தேவையில்லை, உருவங்களே உள்ள தோன்றாது. அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆன்ம ஒளியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்க ஆன்ம ஒளி ரூபத்துல இருந்து ஓசையாக நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்துவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லோரும் உணர்ந்த ஒரு பொதுவான கருத்து சரியை கிரியை யோகம் ஞானம் பத்தி. இங்க வந்து ஐயா என்ன சொல்றாரு, இத 4 கேள்விகளாக அவர் வந்து கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா உடனே என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா, மூலாதார பயிற்சிகளை அனைவரும் தினமும் ஏற்றுக்கொள்ளுங்கள் 49 தினங்களுக்கு அப்படின்னு ஐயா அருளுரை கொடுக்கிறாரு. உடனே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வினா வந்து ஏன் அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதையே அவரு சரியை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்தது எப்படி அப்படிங்கிற வினா தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எப்பொழுது, அடுத்தது எங்கே, ஏன், எப்படி, எப்பொழுது, எங்கே, இதையே சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற அந்த 4 வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு ஒரு அருளுரை கொடுத்திருக்காரு. இப்ப வந்து மூலாதார பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா முதல் கேள்வி என்ன வருமா, ஏன் ஏற்க வேண்டும்? நான் எதுக்கு இப்ப செய்யணும்? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதை பண்ணணும் இதை பண்ணணும், குடும்ப பொறுப்பு இருக்கு, வேலைக்கு போகணும், வீட்டை கவனிக்கணும், இத்தனை வேலைகள் இருக்கும் பொழுது என்னை வந்து தினமும் உட்காந்து காலையில பயிற்சி பண்ண சொல்றீங்களே, அதுவும் என்னால எழுந்துக்கவே முடியாது 5 மணிக்கெல்லாம், என்னை எழுப்பி விட்டு இதெல்லாம் செய்ய சொல்றீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக மனிதர்களிடம் உருவாகும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அது ஏன் செய்யறோங்கிறது அவங்க பலன் பெற்ற பிறகு அந்த கேள்வியை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உயிர் வந்து நம்மளை எழுப்பி விட்டுடும் 3 மணிக்கு 4 மணிக்கும். அது வந்து அந்த கேள்வி நமக்கு அதற்கான ஒரு விடை கிடைக்குது இல்லையா? அதான் வந்து சரியை அப்படிங்கிற ஒரு நிகழ்விற்கு ஒப்பிட்டு ஐயா சொல்றாரு. ஏன் வந்து இந்த சரியையின் வெளிப்பாடு, ஏன் அப்படிங்கிற கேள்வியின் வெளிப்பாடு உருவாகிறது அப்படின்னாக்கா, இதற்கான விடை பலன் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி உருவாகுது. பொதுவாக மூலாதார பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தோப்பு கரணம் போடுங்க, தினம் பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இதன் மூலமாக என்ன நிகழும் அப்படின்னா, உடல் பொலிவுறும், பிணி என்பது நீங்கும், பற்றுகள் பதிவுகள் எல்லாமே நீங்கும், உயிர் ஆற்றல்கள் பெருகும், சிவநாடி வளர்ச்சி அடையும். இது வந்து ஒரு பொதுவான விடை இல்லைங்களா? ஏன் நம்ம செய்யறோம்னா, தேகம் பொலிவடையணும் இல்லையா, உடல்ல இருக்க பிணிகள்லாம் நீங்கணும் இல்லையா, உயிராற்றல் பெருகணுமே, மனம் ஒடுங்கணுமே, சிவநாடி வளர்ச்சியுற்று இந்த ஜீவ ஆற்றல்கள் மேலேறி அந்த குண்டலினி சக்தி மேலேறி உயிரோட கலந்து எனக்கு முக்தி கிடைக்கணுமே, அதுக்காக தானே நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், ஐயாவும் எடுத்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பொதுவான கருத்து. இங்க வந்து நாம் அறியாத ஒரு சத்தியத்தினை வந்து கணபதியார் வந்து வெளிப்படுத்துறார். என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு. என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம் பத்தி நம்ம பார்த்தோம். அனைத்து அணுக்களின் மையத்தின் கருப்பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி, லைட், ஒளி சக்தி, காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி,
இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இல்லையா? அதே மாதிரி இந்த பூமியினுடைய மூலாதார சக்கரம் என்பது அக்னி ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. 2 மூலாதார சக்கரம், பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம், நமது தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம், பூமியில் உள்ள மூலாதார சக்கரம், 3 வகையான மூலாதார சக்கரத்தை எடுத்துக்கலாம். ஐயா என்ன இங்க குறிப்பிடுறாரு அப்படின்னாக்கா, மனிதர்கள் இருக்கு இல்லையா, மனிதர்களினுடைய மூலாதார சக்கரம் தான் பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரத்தினையும் பூமியினுடைய மூலாதார சக்கரத்தினையும் இணைக்கின்ற மைய புள்ளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நமது மூலாதார சக்கரம் எப்படி தூய்மையாக இயங்குகிறதோ அப்படிதான் இந்த பூமி இயங்கும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காரு. நமது பஞ்ச தேகங்கள் இருக்கு இல்லைங்களையா, நம்ம நில தேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி, ஆகாய தேகம், 5லும் உள்ள அந்த மூலாதார சக்கரம் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் பூமிக்கு பகிரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கேட்கும் பொழுதே பல அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய நில தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் என்பது சீர்கேடு அடைந்திருப்பதினால் மாத்திரமே இந்த பூமி கிரகத்தினில், நிலத்தினில் நிலநடுக்கங்கள் என்கின்ற ஒரு அபாயகரமான அந்த நிகழ்வு உருவாகிறது அப்படின்னு குறிப்பிட்ட பொழுது, சமீபத்தில் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். வெளிநாடுகள்ல இப்படி எல்லாம் நடக்குதே, ஏன் இறைவா அப்படிங்கும் பொழுது அதற்கான காரணம் நாம தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அந்த சத்தியம் அப்படியே உள்ள அப்படியே உரைக்குது, சூடு வைக்கிற மாதிரி அப்படியே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கழிவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். மூலாதார சக்கரத்தில் ரொம்ப வருத்தப்படுறாங்க உயராத்மாக்கள். அத்தனை கோபங்கள், வெறுப்பு, பயம், எல்லா விதமான தீய உணர்ச்சிகளையும் உள்ள போட்டு வச்சிருக்கோம். காம, குரோத, அந்த அத்தனை விதமான உணர்ச்சிகளையும் நம்ம உள்ள போட்டு பதிவுகளாக்கி மூலாதார சக்கரத்தை நம்ம நிறைய அடைப்புகளாக, கழிவுகளால் போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமாக அவங்க குறிப்பிடுறாங்க. நில தேகத்தில் மனிதர்களுக்கு இந்த மூலாதார சக்கரத்தில் நிறைய கழிவுகள் இருக்கிறதுனால நிலத்தினில் நடுக்கங்கள் உருவாகிறது, பிளவுகள் உருவாகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ மெல்ல மெல்ல நாம ஒரு 100 பேரோ 500 பேரோ ஒரு 1000 பேரோ நம்ம மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்தியே தீருவேன் அப்படின்னு நம்ம கடும் முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டு சத்குரு ஐயாவிற்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து நமது தேகம் பொலிபடைய வேணும் அப்படிங்கிற அந்த சுயநல தன்மையினையும் ஏற்று நாம இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது என்ன நடக்க போகிறது அப்படின்னா, மெல்ல மெல்ல நிலநடுக்கம் இந்த பூமியில உருவாகாமல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அட்லீஸ்ட் செய்யறவங்க இருக்கிற இடத்துலயாவது இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படாம இருக்குமோ என்னமோ அப்படின்னு தோணுது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் அவர்கள் தேகத்தை நம்ம மற்றவங்களுக்கு தான் அறிவுரை சொல்றோம். அதனாலதான் இது நடந்தது, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனாலதான் இதாச்சு, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னு குறை சொல்றோம். ஆனா சத்தியம் என்னன்னா, நாம தான் காரணம். இந்த பூமி செழிப்பாக இருப்பதற்கும் நாம தான் காரணம். இந்த பூமி செழிப்பற்று இருப்பதற்கும் நாம தான் காரணம். நம்ம சூழல் செழிப்பாக இருப்பதற்கும் நாம தான் காரணம். நம்ம சூழலே சரியில்லை அப்படின்னா அதற்கும் நாம தான் காரணம். வேற ஒண்ணுமே இல்லை. அனைத்திற்கும் நாம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் காரணம். நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் காரணம். நமது நிலை மேலடைந்தால், நான் பல முறை சொல்லுவேன், நமது நிலையை எப்படி மேன்மை அடைய செய்வது அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும்தான் நம்மளால மேற்கொள்ள முடியும். யாருக்குமே நம்ம எந்த அட்வைஸும், இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாருங்களேன், அட்வைஸ் பண்ணா அவங்க ஏதாவது கேக்குறாங்களா? யாருமே கேக்குறது இல்ல. அவங்க பாட்டுக்கு மொபைல் போன் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெற்ற தாய்க்கு அந்த கடமை இருக்கிறது, தனது குழந்தையை நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு. அதனால அவங்க முயற்சி செய்து பெற்றோர்கள், தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல நம்ம எல்லாருமே இருக்கிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னா, நாம அதுக்குதான் ஐயா அடிக்கடி சொல்வார், சுய பரிசோதனை செய்யுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஐயா கொடுத்திருக்காரு இல்லையா அவருடைய வாக்கு, நீங்க 2 சத்தியம் கொடுத்தீங்க, அவர் என்ன கொடுத்தாரு, உங்க ஒவ்வொரு உணர்வுகளினுடைய மூலம் என்ன, உங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு காரணம் இருக்கும். நீங்க ரொம்ப ஆசையா, ரொம்ப என்ன சொல்றது, நான் ஒருத்தருக்கு நன்மை செய்யறேன், ஒருத்தருக்கு தானம் பண்றேன் அப்படின்னு செய்யறோம். ஆனா அதுக்குள்ள வேற மாதிரியான நோக்கங்கள் இருக்கலாம். அது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் கூட உங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை என்னன்னு தெரியுங்களா,
நோக்கம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நோக்கம், அந்த வார்த்தையை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதனுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவாகவும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் வண்ணமும் இருக்க வேண்டும். உங்களுடைய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு நன்மை பயக்கிறது அப்படின்னா ஓகே. மத்தவங்களுக்கு தீமை பயக்கவே கூடாது. மற்றவர்களுக்கு தீமை கொடுக்குது ஆனா எனக்கு நன்மை கொடுக்குதுன்னா அது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாதீங்க அப்படிங்கிறதுதான் ஐயா சொல்றது நோக்கம். ஒரு சின்ன பயிர் வளர்த்தோம் ஒரு இடத்துல, அந்த ஒரு மூலிகை பயிர் வளர்த்தோம். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கும் பொழுது, இல்ல அதை பயிரிட்டவர்களினுடைய நோக்கம் சரியில்லை, அதனால அந்த பயிர் வேண்டாம், அந்த மூலிகைக்கு அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லும் பொழுது ரொம்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. ஓகே, எல்லாருமே இப்போ ஒரு விவசாயிகள் கூட நிறைய பயிரிடுறாங்க. அவங்க நோக்கம் என்ன? நிறைய உரங்கள்லாம் போட்டு அங்கேயே செய்யறாங்கன்னா நிறைய விளைச்சல் வரணும், நிறைய பணம் வேணும். இது போய் மற்றவங்களுடைய வயிற்றை கெடுக்குமே, ஆரோக்கியத்தை கெடுக்குமே, இவ்வளவு உரங்களை தேவையற்றதை போடுறோமே, இந்த பழங்களை எல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்னவோ செய்யறாங்க, எவ்வளவு வேண்டாத விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நோக்கம் சரியில்லை. உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் நோக்கம் சரியில்லை அப்படின்னா நீங்க என்ன முயற்சிகள் பண்ணாலும் எவ்வளவு தவம் பண்ணாலும் அதற்கான பலன் கிடைக்காது அப்படிங்கறத அகத்தியர் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால நமது நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நாம இன்னைக்கு பயிற்சிகள் செய்யறோம் இல்லையா, இந்த நோக்கத்தையும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம செய்யற இந்த மூலாதார பயிற்சிகளின் மூலம் இந்த நிலநடுக்கம் என்பதே இந்த உலகத்துல ஏற்படக்கூடாது. அதனால எந்த உயிர் இழப்புகளும் உருவாக கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் ஏற்று நாம இந்த பயிற்சிகளை செய்யலாம். நம்ம மூலாதாரம் சீரடைஞ்சா நிலம் தாய், பூமி தாய் சீரடைவா, அவ நிலநடுக்கத்தை உருவாக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை இன்னைக்கு எல்லாரும் உணர்ந்து நம்ம செய்யற அந்த செயலினுடைய நோக்கத்தை ரொம்ப அற்புதமான நோக்கமாக நம்ம அமைத்து கொண்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஆதிமூல கணபதி கொடுத்திருக்க அருளுரையினுடைய நோக்கமே அதுதான். இது எல்லாரும் உள்ள ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஐயா நமக்கு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி நீர் தேகம், உங்களுடைய நீர் தேகத்தில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களின் நீர் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் என்பது தூய்மையற்று நிலைத்திருப்பதினால் நீரினால் பிரளயங்கள் உருவாகிறது. மழை அதிகமாக பொழிந்து வெள்ளம், ஆற்று பெருக்கு அது மாதிரி ஏற்படுறது, கடல் பொங்கி சுனாமி போன்ற நிலைகள் உருவாகிறதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களுடைய நீர் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் முற்றிலுமாக கழிவுகளால் தேக்கமடைகிறது. இந்த கலியினுடைய உச்சத்துல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப சத்தியயுகம் தோன்ற துவங்கி இருக்கு. நாம எல்லாமே உணர்ந்து உணர்ந்து இந்த பயிற்சிகளை ஏற்கும் பொழுது இதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக இந்த பூமி கிரகத்திற்கு சென்று சேரும். எத்தனை பிறவிகளை நம்ம சுமந்திருக்காங்க இல்லையா இந்த பூமி தாய். புல்லாகி பூண்டாகி ஓரு அறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, அப்படியே வளர்ந்து வளர்ந்து 6 அறிவா அதுலயும் எத்தனை பிறவிகள் எடுத்து அறியாமையில என்னென்னமோ செய்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப அந்த பூமி தாய்க்கு நம்ம பரிபூர்ண நன்றி செலுத்தணும். நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை செலுத்துறது நல்லதுதான். அதனை காட்டிலும் நமக்கு நிலதேகத்தை, நீர் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரங்களை நாம தூய்மையுறுத்தினால் இந்த பூமி தாயும் தனது நீர்நிலைகளையும் நிலத்தினையும் தூய்மையுறுத்துவாள். அவங்களுக்கு நாம செய்யறது, இந்த பூமாதேவி தாயிற்கு, ஒரு அன்னைக்கு நாம செய்யற ஒரு நன்றி அப்படின்னா, ஒரு நன்றி உணர்வோட நாம செய்யற ஒரு செயல் என்னவாக இருக்கும்னா, நமது தேகத்தை நாம அதான் திருடானாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டுல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம நம்மளை திருத்தி காட்டி நாம நம்மளுடைய சுய முயற்சிகளால நம்ம தேகத்தை பொலிவாக்கி நம்மளுடைய உயிராற்றல்களை பெருக்கி நாம நல்லதையே சிந்திச்சு நல்லதையே செயல்பட்டாலே போதும். இப்போ உங்க வீட்லயே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை நான் போய் சால்வ் பண்றேன் அப்படின்னு போறதை விட சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது பெரிய. தேவையான தருணத்தில் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் உதிர்த்துட்டு எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது தன்மாலேயே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது. அமைதியா போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்க 2 பேர் சண்டை போடுறாங்க வீட்டுல, ஒரு 3 பேரு, நாம போடாதீங்கன்னு சொல்றதும் வேஸ்ட். நாமளும் கூட சேர்ந்து ஆன்ல அது கரெக்ட், இவங்க சொல்றது கரெக்ட், அது சொல்ற, அதை விட அமைதியா இருந்து அந்த இடத்துல நல்ல ஆற்றல்களை, உயிர் சக்தி, ஆன்ம சக்தியை, இறைவனை வணங்கி எந்த தெய்வம் பிடிக்குதோ அவங்களுடைய ஆற்றல்களை அவங்கள துணைக்கு அழைத்து இங்க ஒரு நல்ல ஆற்றல்களை நான் பரப்புறேன், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே இங்கே அன்பு பரவட்டும், அன்பு பரவட்டும்னு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் சொல்லி பாருங்களேன். அவங்க எல்லாம் எதுக்காக அப்படி பேச்சை நிறுத்திக்கிட்டாங்கன்னே தெரியாது. டக்கு டக்குன்னு அமைதியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. இதெல்லாம் உணர்வு பூர்வமாக நீங்க
செய்து பார்த்து சுய பரிசோதனைகள் இததான் செய்யணும். என்னென்னமோ ஆராய்ச்சி பண்றோம், எதையோ நம்ம சிந்திக்கிறோம். ஆனா நமது தேகத்தின் மூலம், நமது உயிராற்றலின் மூலம் நம்ம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யலாம், இந்த பூமிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் திடீர்னு உள்ள இருந்து இப்ப தோணுச்சு. நம்ம தேவா ஐயா கிட்ட வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஐயா வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னார். திங்க் பண்ணாரி அம்மன் கோயில் ஈரோடுன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தம்மா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அம்மா அம்மா பேசினாங்களா, அம்மா என்ன சொன்னாங்க, பண்ணாரி அம்மன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார். நானும் வந்து கோயில்களுக்கு எல்லாம் போகும் பொழுது நல்லா வேண்டிப்பேன். அதாவது உலக மக்கள் நல்லா இருக்கணும் அது மாதிரி வேண்டிப்போம். இல்லைன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் வேண்டிக்கிறதே கிடையாது. இறைவா நீங்க எடுத்திருக்கிற இந்த பணி, இந்த அன்பாலய பணி ரொம்ப சிறப்பா நடக்கணும். எந்த அளவுக்கு எங்களால உதவ முடியுமோ நாங்க உதவணும். அந்த என்ன சொல்றது, மனம் வந்து நல்ல தூய்மையாக உங்களுடைய இயக்கத்திற்கு உதவுறதுக்கே நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை உணர்ந்து சரி இப்படி எல்லாம் வேண்டுவோம். ஆனா தேவாயா வந்து ஒரு நாள் சொன்னாரு, அம்மா நான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போனேன்னா அவங்க கிட்ட கேட்பேன், அம்மா நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு என் வேலை நேரம் எல்லாம் போக நேரம் நான் ஃப்ரீயா இருக்கேன், உங்களுடைய வேலையை எடுத்து நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் வந்து அதுக்கு பக்குவப்பட்டு இருந்தா எனக்கு கொடுக்கலாம்னா உங்க வேலையை எனக்கு கொடுங்க. நீங்க செய்யற வேலை ஏதாவது இருந்தா எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு வேண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு உள்ள ரொம்ப ஆழமாக தைத்த சில பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கேன். இந்த விசுத்தி சக்கரம் பத்தி, நீலகண்டன் பத்தி, எப்படி அந்த இது உள்ள ஆற்றல் தேர் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு என் மனசுக்குள்ள நிக்குது. அதே மாதிரி அவர் சொன்னாரு, கோயில்களுக்கு போகும்பொழுது நம்ம என்ன செய்வோம், அம்மா தாயே எனக்கு இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு, நான் வீடு கட்டி முடிக்கணும், நான் வேலைக்கு போகணும், குழந்தை கல்யாணம் ஆகணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இதுதான் பொதுவா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லா பிரச்சனைகளும் இல்லாதவர்கள், எந்த பிரச்சனையும் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். பெரிய பிரச்சனைகள் இல்லாதவர்கள் எல்லாம் இனிமே தயவு செய்து கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா கையேந்தி தாயே அம்மா, இல்ல சிவன் கோயிலுக்கு போனா ஐயா சிவனா, பெருமாள் கோயிலுக்கு போறீங்களா ஐயா பெருமானே, நீங்க வந்து உலக நன்மைக்காக நீங்களாம் இறங்கி வந்து ஒவ்வொரு ஜீவனையும் காப்பாத்துறதுக்கு பெரும் பாடுபடுறீங்க. அதை உணராமல் மக்கள் எல்லாம் பெரும் தவறுகளை எல்லாம் புரிந்து கொண்டு எல்லாரும் நாங்க சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பணி, நீங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன மாதிரி செயல்கள் எல்லாம் செய்றீங்களோ, என்ன மாதிரி பணிகளை எல்லாம் செய்றீங்களோ, அதுல ஏதாவது எனக்கு உங்களால கொடுக்க முடியும்னா, நான் செய்யறதுக்கு தகுதியானவன்னா எனக்கு வந்து அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பாருங்க. அதற்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி எல்லார்கிட்டையும் வாங்கி வாங்கி வேலைகளை கேட்டு வாங்கிதான் முழுமையாக அன்பாலயத்துல அனைத்து பணிகளையும் வந்து செய்யறாரு நம்மளுடைய அன்பு அகத்தியனுடைய அன்பு சீடர் அப்படிதான் சொல்லணும் தேவா ஐயாவுக்கு. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள தேய்க்கும். அது மாதிரிதான் நம்ம இந்த பூமி கிரகத்துக்காகவும் மற்ற ஜீவன்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது தெய்வத்துக்கிட்டே போய், அப்போ ஏதாவது உனக்கு வேலை இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடு, உன்னுடைய வேலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்னால செய்ய முடியும்னா எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்படிங்கிற மாதிரிதான் நாம எல்லாருமே நம்மளுடைய ஆற்றல்களை இந்த பூமி கிரகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல நம்மகிட்டே ஆற்றல் இல்ல, நம்மளே கழிவுகளை வச்சுட்டு இருக்கோம், நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? அப்ப முதல்ல உங்களுடைய தேகங்களை தூய்மையுறுத்தி கொள்ளுங்கள். பூமி தன்னைத்தானே தூய்மையுறுத்தி கொள்ளும். நீங்க எல்லாம் சரியாயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்ச சக்கரம் இருக்கு இல்லையா, மூலாதார சக்கரம், அது மனிதர்களுடைய மூலாதார சக்கரம் அந்த புள்ளியில போய் தான் பூமியினுடைய மூலாதார சக்கரத்திற்கு ஆற்றல்களை கொடுக்கிறது சொல்றாங்க. இந்த ரெண்டு வளையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரம், பூமியின் மூலாதார சக்கரம், ரெண்டையும் இணைக்கக்கூடிய மைய புள்ளியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா மனிதர்களுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால எல்லாரும் இன்னையிலிருந்து உணர்ந்து நோக்கம் அறிந்து இந்த பயிற்சிகளை ரொம்ப அற்புதமாக நம்ம மேற்கொள்ளுவோம் என்று ஆதிமூல கணபதிக்கு நம்ம வாக்கு கொடுக்கலாம். நோக்கம் அறிந்து என்னுடைய தேகம் தூய்மை அடைகிறது, என்னுடைய மூலாதார சக்கரம் தூய்மை அடைகிறது நான் செய்கிற பயிற்சினால, இதனால இந்த பூமி கிரகமே தூய்மை அடைகிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தினை உணர்ந்து நாம பயிற்சிகளை ஏற்கணும் அப்படின்னு சொல்றார். செய்யணும்னா இதற்கான காரணம் என்ன? நிலநடுக்கங்களும் இந்த பிரளயங்களும் உருவாகாமல் இருப்பதற்கு, வாயுவினால் பயங்கர சூறாவளி காற்று அதனால இவ்வளவு அழிவுன்னுவாங்க, அக்னி அங்கங்க காட்டு தீ பிடிச்சி அது மாதிரி ஆகுது எல்லாம் சொல்லுவாங்க. எந்த விதமான இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளினாலும் அழிவுகள் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம பஞ்ச தேகங்களில் உள்ள
மூலாதார சக்கரம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கிரியை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, எப்படி பயிற்சி புரியணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்கும் தருணத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னா, மனதினை குவித்து மூலாதார சக்கரத்தினில் இருத்தி அதனோடு பிரபஞ்சத்தின் ஒளியாற்றல் நிறைந்த மூலாதார சக்கரமும் பூமியின் அக்னி ஆற்றல் நிறைந்த மூலாதார சக்கரமும் மையத்தில் இணைவதாக எண்ணியே பயின்றிடல் வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. எப்படி செய்யணும் அப்படின்னா, காதை பிடிச்சுக்கணும், உட்காந்துக்கணும், எழுந்துக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, தூப்புக்கரண பயிற்சிகளை ஏற்கும் தருணத்துல மனதினை குவித்து மூலாதார சக்கரத்திலேயே மனசை வச்சுக்கணும் அப்படின்றாரு. அதனோடு என்ன செய்யணும், பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரமும் பூமியினுடைய அந்த அக்னி ஆற்றல் நிறைந்த மூலாதார சக்கரமும் நம்ம மூலாதார சக்கரத்துல இணைது. மேலேந்து ஒரு வட்டம், இந்த இடுப்பு பகுதியில வர மாதிரி, கீழே பூமியிலேந்து ஒரு வட்டம், அந்த 2 வட்டமும் ஒரு இடத்துல வந்து உராயுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம மூலாதார சக்கரம் இருப்பதாக எண்ணி கவனத்தை அங்கேயே வச்சு, மூலாதார சக்கரத்தை விட்டு கவனத்தையே எடுக்காதீங்க, அங்கேயே வச்சு நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கிரியை. கிரியைனா என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்வது. அது எப்படி செய்யறது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்க எண்ணத்துல மூலாதார சக்கரத்துல வந்து உங்க எண்ணத்தை குவித்து, மனதை குவித்து செயல் புரியுங்கள் அப்படின்ட்டு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அந்த இணைகின்ற ஒற்றை புள்ளியில தான் பெருத்த ஆற்றல் பெருக்கம் உருவாகும். நீங்க நல்லா உணர உணர மேலேந்து அந்த ஒளி ஆற்றலும் கீழேந்து அந்த ஓசை அக்னி ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அங்க அற்புதமான ஒரு மின்காந்த ஆற்றல்கள் வந்து மூலாதாரத்துல ஒளி பெறுகிறத நீங்க பார்க்கலாம், அற்புதமான ஆற்றல்கள் பெறுகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்ச மூலாதார சக்கரமும் பூமியின் மூலாதார சக்கரமும் மானுட மூலாதார சக்கரத்தில் உள்ள அந்த ஒரு புள்ளியில் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நிலைப்பதை உணர்ந்து தியானியுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதுல பார்த்தா நம்ம ஆதி விளக்கு பாக்குறோம் இல்லைங்களா, இந்த ஆதி விளக்குல கூட மேல இருக்கிறதெல்லாம் பிரபஞ்ச சக்கரங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் மனித தேகத்துல இருக்கிற சக்கரங்கள் அப்படிதான் வந்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆதிசிவனாரும் ஆதிசக்தியும். ஆதிசக்தி அன்னை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று அப்படியே உராயுது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆதி விளக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல பாத்துருக்கவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வளையமும் ஒரு இடத்துல. அப்பதான் எனக்கு அது வந்து புரிஞ்சுது. சோ இதே மாதிரிதான் இதை வந்து நீங்க மேல பிரபஞ்ச மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டோம், கீழே இருக்கிறது பூமியினுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு உணர்ந்தோம். அந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு கூட நம்ம உணர்ந்து தியானிக்கலாம். ஆதி விளக்கு வந்து உலகம் முழுவதும் பரவும் பொழுது மனிதருடைய சக்கரங்களும் பிரபஞ்ச சக்கரங்களும் பூமியினுடைய சக்கரங்களும் எளிதாக இணைக்கப்படும். இந்த உலகம் முழுவதும் இந்த ஆதி விளக்குகள் விரைந்து பரவ போகிறது. ஆதிசக்தி அன்னை வந்து மகா ஆதி விளக்கை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து வந்துருச்சு, அந்த மகா ஆதி விளக்கு 5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த அற்புதமான விளக்கு. அது வரும் பொழுது ஆதிசக்தி அன்னையே அதுல வந்து ஒடுங்க போறாங்க. நிறைய விஷயங்கள், இந்த சக்கரங்கள் தான் மெயினா நடக்க போறதே. நம்ம உடற்சக்கரங்கள், பூமி சக்கரம், மேல இருக்கிற பிரபஞ்ச சக்கரம் எல்லாம் இணைக்கப்பட்டு ஆற்றல் பெருக்கம் என்பது எங்கும் நிகழ போகிறது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து யோக நிலையை பத்தி கணபதியார் குறிப்பிடுறாரு. யோகம்னா என்னன்னா எப்பொழுது அப்படிங்கிற ஒரு வினாவிற்கான விடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோக நிலையில வந்து நாம வந்து தவம் இயற்றி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயிற்சிகளை எப்பொழுது மேற்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல தவம் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு விதமான அகமார்க்கத்தில் உள்முகமாக செய்யற பயிற்சி. அவரு எப்பொழுதுன்றத கூட டைரக்டா குறிப்பிட்டிருக்காரு. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம். ஏன்னா இந்த பூமியோடு இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் ஒன்றிணையக்கூடியது. அந்த இருள் மறைந்து ஒளி பரவும் உத்தமமான அந்த காலை பொழுது, அதே மாதிரி ஒளி மறைந்து இருள் பரவக்கூடிய அந்த தருணம், அந்தி சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த இரு வேளைகளில் நீங்க இந்த மூலாதார பயிற்சிகளை பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் பெருகிறதையும் பார்க்கலாம், அதே மாதிரி பூமி கிரகத்தினுடைய ஆற்றல்கள் பெருகிறதையும் உணரலாம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அடுத்தது ஞானம், சரியக்கிரிய யோகம் ஞானம்ங்கிற கேள்விக்கு வந்து எங்கே அப்படின்னு, அதாவது ஏன், எப்படி, எப்பொழுது அப்படின்னு போயிட்டு எங்கே எங்கே இந்த பயிற்சியை செய்யணும், வீட்டுல செய்யலாமா, கோயில்ல செய்யலாமா, மூலாதார பயிற்சி அதாவது தோப்புக்கரணம் போடுறது மொட்டை மாடியில போய் செய்யணுமா அப்படிலாம் ஒரு கேள்விகள் எழும் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இல்ல, இதெல்லாம் வித்தியாசமான பதில்கள் அவங்க கொடுக்குறாங்க. எங்க செய்யணும் அப்படின்னா, மூலாதாரத்தினில் முழு கவனத்தினை செலுத்தி எப்படி செய்யணுமோ சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி
எங்க நீங்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களோட மீண்டும் அதே மாதிரிதான் சொல்றாரு. ரொம்ப முக்கியம். முழுதாக மூலாதாரத்தினில் உங்களது கவனத்தினை செலுத்துங்கள். ஆழ்ந்து சுவாசித்து காற்றை கண்ணுற்று மூலாதாரத்தில் தேக்கி முழு கவனத்தினையும் மூலாதாரத்திலே செலுத்துங்கள். நீங்க எங்க பயிற்சி பண்ணணும்னா மூலாதாரத்தில் கவனத்தினை செலுத்தி பயிற்சி புரியணும். எப்படி பண்ணணும்? அதுவும் மூலாதாரத்துல கவனத்தை செலுத்தியே பயிற்சி பண்ணணும். தோப்புக்கரண பயிற்சியே சொல்றாரு. அதே மாதிரி தியான பயிற்சிகளும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உயிர் சக்தி பெருகும். அமிர்தம் சுரப்பதனை கூட நீங்க பார்க்கலாம். உயிராற்றல்கள் பெருகும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாவோடு உயிர் இணையணும் அப்படின்னா இந்த மூலாதார ஆற்றல்கள் பெருகினால்தான் உண்டு. நமக்குள்ள இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தில் அந்த ஆகாய மூலக்கூறுகள் சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றல்கள் பெருகி சிவநாடி வளர்ச்சியுற்று இது மேலேற்றம் அடையணும். அதனால நீங்க எங்க பயிற்சியை பண்ணணும்னா கவனத்தை உடலை எங்க வேணா வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில வச்சுக்கோங்க, கோயில்ல வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா கவனத்தினை எங்கே வைத்து பயிற்சி புரிய வேண்டும்? மூலாதாரத்திலேயே முழு கவனத்தையும் வச்சு அந்த 1/2 மணி நேரம் நம்ம இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உணர்ந்து கவனம் தப்பி போகலாம். வேற இடத்துக்கு ஒரு கவனம் போகிறது இயற்கை. உடனே இழுத்து இந்த 1/2 மணி நேரம் பயிற்சி செய்யற நேரம் ஃபுல்லா மூலாதாரத்திலேயே கவனத்தை வைத்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இன்னும் நிறைய விஷயங்களை அந்த அருளுரையில கொடுத்திருக்காரு. எல்லாரும் அதை கேட்டு பலன் பெறலாம். அடுத்தது ஞான தண்டாயுதபாணி அவர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான அருளுரையை பார்க்கலாம். ஐயா போன வாரமே பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் பத்தி ரொம்ப அற்புதமா 4 விதமான கனிம ஆற்றல்கள் எப்படி வருது, அது தேகத்துக்குள்ள எப்படி உங்களுக்கு சிவநாடியாக வளர்ச்சி அடைகிறது, 3 கலை அப்படின்னா என்ன, சங்க தமிழ் 3ம் தானா என்ன, அது பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி, சிவநாடி பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வாரமும் சில விஷயங்களை நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி நம்ம தேகத்துல இந்த பயிற்சிகளின் மூலம் பலன்கள் உருவாகிறதா அப்படின்னு பாக்குறதுக்கான சில வழிமுறைகளையும் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அருளுகின்ற உன்னத ஆகாய மூலக்கூறுகளை நாம் அனைவரும் மூலாதாரத்தில் சேமிக்க வேண்டும். சேமிக்கப்படும் ஆற்றல்கள் மீண்டும் பிரபஞ்சத்திற்கே செலுத்தப்படல் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு மனிதன் பல பிறவிகளை ஏற்ற பின்னர் தனது இறுதி பிறவியில் தான் பல பிறவிகளாய் ஏற்றிட்ட ஆகாய மூலக்கூறுகளை மீண்டும் பிரபஞ்சத்தினிடமே சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு. ஏன் இப்ப எல்லாரும் மூலாதாரத்தை நோக்கி, சக்கரங்களை நோக்கி உடல்ல பயணிச்சு எல்லா தெய்வங்களும் அருள் புரியுறாங்க அப்படின்னாக்க, பிரபஞ்சம் அருளுகின்ற இந்த ஆகாய மூலக்கூறுகளை நாம மூலாதாரத்துல அப்படியே மேலேந்து மூலாதாரத்துல நம்ம சேமிக்கிறோம். இது பல பிறவிகளாக நாம சேமிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அந்த சிவநாடிங்கிறது பூரணமாக வளர்ச்சி அடையுதோ அதன் மூலமாக தான் இந்த ஆகாய மூலக்கூறுகளை நீங்க பிரபஞ்சத்துக்கு, நீங்க என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீர்களோ அது மீண்டும் பிரபஞ்சத்தினிடம் அப்படியே சமர்ப்பிச்சாதான், வாங்கின கடனை முழுமையா அடைச்சாதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த ரொம்ப நம்ம கூர்மையா கவனிச்சு இதை ஏத்துக்கணும். இந்த ஆற்றல்களை நம்ம பிரபஞ்சத்திடம் எப்படி சமர்ப்பிப்பது அப்படின்னா, மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்தி அதை நல்ல விரிவாக இயங்க அனுமதித்து பின்னர் அதை ஒடுக்கி அந்த ஆற்றல் மேலேற்ற வேண்டும். அதை பத்தி இன்னும் நிறைய தொடர்ந்து அவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. யாரும் குழப்ப நிலையெல்லாம் அடைய வேண்டாம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு நிகழ்காலத்திலேயே இருப்பது பத்தி ஐயா அற்புதமா அருளுரை கொடுத்திருந்தாரு. ஆயில்ய நட்சத்திர அருளுரையில ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நிகழ்காலத்திலேயே இருங்க. இடது சுவாசம் ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா இறந்த காலத்துல இருப்பீங்க. வலது சுவாசமே ஓடுதுன்னா எதிர்கால சிந்தனையில இருப்பீங்க. ஏன் ஆண்கள் எதிர்கால சிந்தனை இருக்காங்க, ஏன் பெண்கள் இறந்த கால, இதெல்லாம் ரொம்ப அற்புதமா கொடுத்தாரு. நிகழ்கால சிந்தனையிலே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கிற தருணங்களை எல்லாம் உங்களுடைய சுவாசத்தை கண்காணியுங்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மனம் ஒடுங்க வேண்டும். அந்த பல விஷயங்களை ஆறுமுகனாரும் நமக்கு வழங்கி இருக்காரு. இந்த மூலாதாரம் தூய்மை அடையணும் அப்படிங்கறத விட அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மூலாதாரத்துக்கு ஆற்றல்கள் சேருது இல்லையா, அந்த வழித்தடங்கள் முதல்ல தூய்மை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. மூலாதாரத்துல கழிவுகள்லாம் தேங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி வழித்தடமே கழிவுகளால நிறைஞ்சிருக்கு. அப்ப முதல்ல வழித்தடத்தை எல்லாம் நீங்க தூய்மை உறுத்தினாக்க ஆற்றல்கள் நேர மூலாதாரத்துக்கு இறங்கின உடனே மூலாதாரம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எளிதாக நீங்கிடும். அந்த டியூப்ல தண்ணி வர குழாயில எல்லாம் அடைப்புகள் இருந்ததுன்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த
டேப்ல இருந்து தண்ணி வரப்போறது இல்லையா, அதனால நம்ம அந்த குழாயை வந்து தூய்மைப்படுத்துற மாதிரி அந்த ஆற்றல்கள் எப்படி மூலாதார சக்கரத்திற்கு வருகிறதோ அந்த நாடி நரம்புகளை நாம தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா குறிப்பிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த சக்தி எப்படி அப்படி இருக்கும்னா, இப்ப தேனை வந்து இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து ஒரு பூ மலருது, பூ மலர்ந்த உடனே தேனீக்கள் எல்லாம் போய் அதுல இருக்கிற தேனை எல்லாம் பருகுது இல்லையா, அத மாதிரி உங்களுடைய மூலாதாரத்தில் உயிர் சக்தி சேமிக்கப்பட்டு விட்டால் அந்த சிவநாடிங்கிறது தானாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஆஹ் ஒரு பூ மலர்ந்துருச்சுன்னா எங்கிருந்தோ தேனி அது வாசனை தேடி வந்து அதுல இருக்க தேனை உறிஞ்சு எடுத்துட்டு போயிடுது. அதே மாதிரி சிவநாடி எப்படா வளர்ச்சி அடைகிறது, எப்ப உயிராற்றல் போய் உயிரும் ஆன்மாவும் எப்பொழுது இணைவது, எப்பொழுது பூர்ண ஞானம் பெறுவது, எப்பொழுது இறைவனோடு கலப்பது, எப்பொழுது முக்தி பெறுவது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பூ மலர்ந்துருச்சுன்னா தேனு வந்துரும், தேனு வந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேனீக்கள் தேடி வரா மாதிரி நீங்க மூலாதார சக்கரத்தையும் அந்த வழித்தடங்களை எல்லாம் தூய்மை உறுத்திட்டீங்க. இந்த பயிற்சிகளை ரொம்ப தீவிரமாக உணர்ந்து ஏற்கணும், ஏனோ செய்யாம உணர்ந்து உணர்ந்து இந்த பயிற்சிகளை ஒரு தோப்பு கரணம் போடும் பொழுது உருகி அழுது என்ன மூலாதார சக்கரம் வந்து தூய்மை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி நாம செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஆற்றல்கள் அங்கே அதிக அளவுல செல்லுது. அப்ப தேன் மாதிரி அங்கே உயிராற்றல்கள் பெருக பெருக தேனி தேடி வருவது போல இந்த சிவநாடி எப்படி வளர்ச்சி அடைய வைக்கிறது இந்த சிவநாடிய அப்படின்னு நமக்கு புரியாது. ஆனா அவர் குறிப்பிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்துரும். அங்க நீங்க ஆற்றலை பெருக்குங்க, எல்லா வழித்தடத்தையும் தூய்மை உறுத்தி உங்க மூலாதார ஆற்றலை பெருக்குங்க, தானா சிவநாடி வளரும். உயிராற்றல்கள் சிவநாடி வழியாக ஆக்ஞைக்கு போய் சகசிராராக்கு போய் கலப்புறும் பொழுது அந்த பேர் ஆனந்த பரவச நிலையை நாம அடை அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. இப்ப என்ன செய்யறாரு, அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க செய்யற பயிற்சிகளை உணர்ந்து உணர்ந்து செய்யுங்க, உருகி உருகி செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அவரும் சில விஷயங்களை கொடுத்திருக்காரு. அந்த 4 வாரங்கள் நிறைவுற்றிருக்கு இல்லையா, நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். 7 வாரத்துல 4 வாரம் பயிற்சிகளை நிறைவு செய்திருக்கோம். அதனால எந்த அளவு உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி கழிவுகள் எல்லாம் நீங்கி இருக்கிறது அப்படின்னு ஆறுமுகனார் 6 வழிமுறைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. எதுக்குன்னா நம்ம சுய பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு. முதல்ல என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, இந்த மூலாதார பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாங்க, உங்களுடைய சுவாசத்தின் அறிகுறிகளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சகசிராராவில் துவங்கி மூலாதாரத்தை காற்று சென்று அடைதனை உணர்தல் வேண்டும். மெல்லியதாய் நிதானமாய் குளிர்ந்த காற்று சென்று அடைகிறதா என்று சோதிக்க சொல்றாரு. நம்ம சுவாசிக்க சுவாசிக்க ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாரு, அவருடைய தண்டத்தை வந்து நமது சகசிராராவிலிருந்து அப்படியே மூலாதாரம் வரைக்கும் உள்முகமாக அவரது தண்டம் பயணிப்பதாக நம்ம பார்த்து தியானிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுவாசிக்க சுவாசிக்க ஒரு குளிர்ந்த காற்றுலதான் ஆகாய மூலக்கூறுகள் அதிகமா இருக்கும். அது மெல்ல 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 அப்படியே உள்ள போகிறத கண்காணியுங்கள், உங்க சுவாசத்தை கண்காணியுங்கள். குளிர்ந்த காற்று இது வரைக்கும் போகுதா, இது வரைக்கும் தான் போகுதா, ஆக்ஞை வரைக்கும் அநாகதம் வரைக்கும் உங்களுக்கு போகுது குளிர்ந்த காற்று, அதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, காற்று போகிறதே எனக்கு தெரியல. ஆனா காற்று, சில பேர் சொல்லுவாங்க காற்று போகுது தெரியுது ஆனா குளிர்ந்த காற்று போகிறது தெரியல. சில பேர் இது வரைக்கும் குளிர்ந்த காற்று போகுது அப்புறம் சூடான காற்று போகுது. நிறைய நிறைய வித்தியாசமாக நமக்கு உணர்வு ஏற்படும். இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முதல் நிலை, உங்கள் சுவாசம் நீங்க மெல்லிசா நிதானமா சுவாசிக்கும் பொழுது அப்படியே சிரசு உச்சியிலிருந்து சகசிராராவிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து, அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படியே தொண்டையில அப்படியே போற மாதிரி அந்த காற்று வந்து மூலாதாரம் வரைக்கும் போகுதான்னு பரிசோதனை பண்ணி பாருங்க. அப்படி போகுது அப்படின்னாதான் உங்க வழித்தடங்கள் எல்லாம் தூய்மையுற்று இருக்கிறது என்று பொருள்படும். அதுக்கப்புறம் தான் மூலாதார சக்கரம் தூய்மை அடையும். உங்களுடைய வழித்தடம் என்பது தூய்மை அடைந்திருக்கிறதா அப்படின்னு பாருங்க. இறை ஒளிங்கிறது தான் ஒரு குளிர்ந்த ஆகாய மூலக்கூறு. அந்த சுவாசத்தின் மூலம் அது உள்ள போகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காரு முதல்ல. 2வது நிலை என்னன்னா, உங்க விழிகளின் திறனை ஆராய்ந்து அறியுங்கள் குறிப்பிட்டார். விழிகளின் திறனை ஆராயுங்கள்ல நான் கூட நினைச்சேன், பார்வை வந்து ரொம்ப தெளிவடையும், நம்ம விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், தூர பார்வை கிட்ட பார்வையில ரொம்ப ஒளியா நல்லா பார்க்க முடியும், கண்களுக்கு அந்த பார்வை திறன் அதிகமாகும் நினைச்சேன். ஆனா எழுத ஆரம்பிக்கும் பொழுது அது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஐயா வந்து முருகப்பெருமான் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, மூலாதார சக்கரத்தில் கழிவுகள் நீங்க துவங்கி இருந்தால் அது செல்லும் பாதை எல்லாம், மூலாதார சக்கரத்திற்கு ஆற்றல்கள் செல்லக்கூடிய பாதைகளில் எல்லாம் கழிவுகள் நீங்க துவங்கி இருந்தால் விழிகள் 2
ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. விழிகள் இரண்டும் பல தருணங்களில் இமைகளால் மறைக்கப்பட்டு உள்முகமாய் பயணிப்பதனை உணரலாம். நம்மள அறியாமலே நம்ம கண்ணை மூடிப்போம் அப்படின்றார். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிடைக்குது அப்படின்னா நம்மள அறியாமலே கண்ணை மூடிப்போம். கண்ணு அப்படியே யார்கிட்டயே போன்ல எல்லாம் பேசும்போது நான் பார்த்திருக்கேன். சில பேர் போன்ல பேசும்போது அப்படியே எனக்கு கூட நிறைய நேரத்துல ஏற்படும். கண்ணை மூடிட்டே பேசிட்டு இருப்போம். அது மாதிரி எந்த ஒரு நேரம் கிடைச்சதுன்னா கண்ணை மூடிக்கணும்னு தோணும். ஏன்னா ஐம்புலன்கள் அதை பார்த்து பார்த்து தானே கண்கள்ல இருந்து உயிராற்றல்கள்லாம் நிறைய விரயமாகுது. சோ அந்த கண்களை மூட அடிக்கடி நீங்க மூட ஆரம்பிப்பீங்க. இமைகள் தன்னைத்தானே மூடிக்கொள்ளும். ஏதாவது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சதுன்னா டக்குன்னு உட்காந்து கண்களை மூடிப்போம். ஏதாவது ஒரு பஸ்ல பயணம் பண்றோம், ட்ரெயின்ல பயணம் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூங்குறது வேற, விழிப்புணர்வோடு கண்களை மூடிக்கொள்றது. அடிக்கடி அடிக்கடி உங்கள் இமைகள் மூடிக்கொள்ள தூங்குகிறது. ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது கண்கள் சும்மா கண்ணை மூடிக்குது, அமைதியா இருக்க நினைக்குது கண்கள் அப்படின்னா உங்களுடைய மூலாதார சக்கரத்திற்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள் எல்லாம் தூய்மை அடைகிறது. மூலாதார சக்கரமும் கழிவுகளை நீங்கி தூய்மை அடைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம். மூலாதார சக்கரம் விரிய 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 புலன் ஒடுக்கம் நிகழும் அப்படிங்கறதா இவர் குறிப்பிட்டிருக்காரு. விழிகள் இரண்டும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடிக்கும், அமைதியா இமைகள் மூட துவங்கும் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. அதே மாதிரி செவிகளும் வேற எந்த ஓசையும் கேட்க வேண்டாம். ஏதாவது ஒரு பாட்டு கேட்போமா, ஒரு ஓய்வு நேரத்துல என்ன செய்வோம், ஒரு பாட்டு போட்டு கேட்போமா, ஒரு சாமி பக்தி பாடல் கேட்போம், ஸ்லோகங்கள் கேட்கலாமா, அருளுரைகள் கேட்கலாமான்னு கூட தோணும். அது நிறைய நேரத்துல உங்களுக்கு எதுவுமே கேட்க வேண்டாம், அமைதியா இருக்கலாம் அப்படின்னு செவிகளே சொல்லுமா. அமைதியா விட்டுடு, என்ன எதுவும் உள்ள போடாத அப்படின்னு சொல்லுமா. அப்படி உங்களுக்கு சொல்ல தோணுது. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் மெல்ல மெல்ல அந்த நேரம் அதிகரிக்குது. அப்பப்போ ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம் எதையும் கேட்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுது அப்படின்னாக்கா மூலாதார ஆற்றல்கள் பெருகுது, அந்த சக்கரம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கறதுக்காக ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி வாய் பகுதி ரொம்ப குறைவான சாத்வீகமான உணவுகள், அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இது மேல இருக்கும் அது மேல இருக்கும் பற்றுகள், உணவுகள் மீது இருக்க பற்றுகள்லாம் நீங்கும். அதே நேரத்துல சொற்கள் குன்றும் பதமாய் வெளிப்படும். பேசுற சொற்களினுடைய அளவு குறையும், அதே நேரத்துல வெளிப்படுற ஒவ்வொரு சொற்களும் பதமாக வெளிப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும். நம்ம அடுத்தவங்களையே தான் பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது கரெக்ட், அது இதுன்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன செய்யறோம், நம்ம பேச்சு எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கு, நாம சொற்களை குறைச்சிருக்கோமா, கண்கள் இப்படி மூடிக்குதா, செவிகள் அமைதியா இருக்கு பாக்குதா அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கறது முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. 5வது, அதாவது சுவாசம், விழிகள், வாய்ப்பகுதி, செவிகள், இந்த 4 போக 5வது அறிவை பத்தி அவரு குறிப்பிடுறாரு. உங்க அறிவின் வெளிப்பாடு என்னன்னா, அறிவு அகம் நோக்கி பயணிக்க துவங்கும். அதாவது ஒரு 3 நிலைகள் உணர்த்தினாரு. 3 நிலைகள்ல இந்த அறிவு இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூலாதாரம் தூய்மை அடைந்து விரிந்து இயங்கினால் புறத்தினில் விரிந்து கொண்டே செல்லும். எது? மூலாதார சக்கரம். புறத்துல அப்படியே பெருசா ஆறா மூலாதார சக்கரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆறா விரிந்து கொண்டே செல்ல அறிவு ஒடுங்க துவங்கும் அப்படின்னு சொல்றாரு. அறிவு ஒடுங்கி அகம் நோக்கி பயணிக்கிறாரு. இதுல 3 அறிவு நிலை என்ன அப்படின்னாக்க, ஒரு சாதாரணமா ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நம்ம எப்பொழுதுமே பிறர் உரைப்பதனையே ஏற்போம். யாராவது ஒண்ணு சொன்னா இவங்க சொல்றதுதான் கரெக்ட், இவங்க நல்லா சொல்றாங்க, இவங்க சொல்றது கரெக்ட், அவங்க சொல்றதுதான் கரெக்ட், இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம்னு மத்தவங்க சொல்றதே நம்ம அறிவு முதல்ல ஏற்று பழக்கப்பட்டு அதை வேலை செய்யுமா. 2வது நிலைக்கு நம்ம போகும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் சொல்றதுல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி அவங்க சொல்ற மெய்ப்பொருள் எடுத்து சில விஷயம் அவங்க சொல்றது இல்ல, அது அவங்களுக்கு சரிப்படும், எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவை கொண்டு யோசித்து நாம எப்படி செயல்பட்டு இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா. அத குறிப்பிடுறாரு. முதல்ல எல்லாரும் சொல்றது மட்டுமே கேட்கறது, அப்புறம் நமது அறிவை கொண்டு இயங்குறது 2வது நிலைன்னு சொல்றாரு. 3வது நிலை என்ன அப்படின்னாக்கா, அறிவினை அடக்கினால் அதன் தலைவனான உணர்வுகள் உரைப்பதனை ஏற்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. ஏன்னா நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, எல்லாம் அவர் திட்டப்படி தானே எல்லாம் இறைவன் தான் நடத்துறாரு. அவர் இன்னைக்கு நம்ம மூச்சு விடணும்னாதான் நம்மளால மூச்சு விட முடியும், இன்னைக்கு நம்மளால பேச முடியும்னா தான் பேச முடியும், எல்லாமே அவர் நடத்துறாரு. அனுக்ஷணமும் ஒவ்வொரு செயலும் இறைவன் நடத்துறதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா நம்ம அதை வந்து உணர்ந்து எடுத்துக்கிறது இல்ல வாழ்வுல. ஏன்னா அந்த பக்குவம் வராததுதான் காரணம். ஆனா எல்லாருக்கும் இந்த சத்தியம் தெரியும். எல்லாம் இறைவனால், எல்லாம் அவன் செயல், அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்துறோமா அப்படின்னா அது வரல. பயிற்சிகளின் மூலமாக தான் அது வரும். அதாவது பிறர் சொல்றதே சரின்னு செய்யறது, அடுத்தது தன்னுடைய அறிவை கொண்டு எது சரி தவறு இப்படி செய்யறது நல்லது கெட்டதுன்னு பாகுபாடு பண்ணி செய்யறது 2வது லெவலாம். 3வது லெவல் எல்லாம் இறைவன் செயல். இறைவனின் அறிவின் படிதான் நமது வாழ்க்கையே நடக்குது, உலகமே நடக்குது, பிரபஞ்சமே நடக்குது அப்படிங்கிற உணர்தலுக்குள்ள போயிடுறோம் நம்ம. அந்த 3வது நிலை அறிவுங்கிறதே உணர்தலுக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த 6 நிலையில 4 புலன்கள் போக அறிவு 5வது, 6வது உணர்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த உணர்வு நிலை என்னன்னா, மூலாதாரம் தூய்மை அடைந்தால் உங்களது உணர்வு நிலைகள் வந்து அற்புதமாக உருமாறும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா, நமது உணர்வுகள் புரியும். நமது உணர்வே நம்மளுக்கு புரியறது இல்ல. பல நேரத்துல நமக்குள்ள ஒரு உணர்வு தோணும். இப்ப பசிக்குதுன்னு தோணும், இந்த மாதிரி பேசலாம்னு தோணும், இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சில நேரத்துல கோப உணர்வுகளா இருக்கும், சில நேரத்துல நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு உள்ள உணர்வு தோணும். ஒருத்தவங்க ஒன்னு செஞ்சுட்டாங்க, உள்ள இந்த நன்றி தெரிவி அப்படின்னு ஒரு உணர்வு நம்மளுக்கு சொல்லும். ஆனா நம்ம அதை கவனிக்க மாட்டோம். உள்ள உணர்வு நிறைய விஷயங்களை சொல்லும். இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு இப்படி போ, இந்த இடத்துல செய்ய, அதை செய்யாத, நிறைய உள்ளுணர்வு உணர்த்தும். ஆனா நம்ம உணர்வுகளை புரிந்து கொண்டதே இல்லை. ஏன்னா புறத்திலேயே அறிவிலேயே இயங்குறவங்க. அறிவினுடைய 3வது நிலைக்கு போகும்போதுதான் உணர்வுகளுக்குள்ளேயே நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம உணர்வுகளை உணர்ந்து நம்ம செயல் புரிய துவங்குவோம். மூலாதார சக்கரம் தூய்மை அடைந்தால்தான் உணர்வுகளுக்குள்ளேயே நம்ம போக முடியும் அப்படிங்கறது ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. 2வது உணர்வு நிலை என்ன அப்படின்னா, பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். முதல்ல நமது உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் எதிர்க்க இருக்கவங்க திடீர்னு கோவப்பட்டாங்கன்னா கூட ஏன், இது காரணம் என்ன, அவங்க எந்த உணர்வு நிலைகள்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அமைதியாயிடுவோம் இல்லையா. அதனால பிறரது உணர்வுகளை புரிந்து இயங்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. 3வது உணர்வு நிலை என்னன்னா, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய உணர்வுகளை, சூட்சம உணர்வுகளை ஏற்கக்கூடிய திறன் கிட்டும் அப்படின்னு சொல்ற. மூலாதார சக்கரம் தூய்மை அடைய 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 என்ன நடக்கும், நமது உணர்வுகளை தெரிஞ்சுக்கலாம், அடுத்தது பிறருடைய உணர்வுகளை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் தெய்வங்களினுடைய உணர்வு அலைகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இங்க வந்து இந்த சூட்சம உணர்வுகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா, ஔவையார், ஔவை பிராட்டி, ஔவையார் அன்னை நம்ம சொல்லுவோம், ஔவை பாட்டின்னு சொல்லுவோம். ஔவையார் வந்து காட்சி கொடுத்தாங்க, அவங்க வந்து பேசுனாங்க. அத வந்து இப்பதான் வந்து அந்த சூட்சம உணர்வுகளை முருகப்பெருமானுடைய அருளுரையில இருந்து இதை நான் புரிஞ்சு. நேத்து வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது காலையில அப்படியே வந்து கையை உரசிட்டு பக்கத்துல வராங்க. ஒரு உணர்வு டக்குன்னு வந்தது, ஒரு யாரோ வராங்க அப்படிங்கிறது. அந்த உயராத்மா அப்படின்னு பார்க்கும் பொழுதே அது ஔவை அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அந்த உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஔவையாருனோடனே நமக்கு வந்து அந்த இந்த KP சுந்தராம்பாள் சினிமால ஔவையாரா நடிப்பாங்களா, அவங்க உருவம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வந்து இவங்க வந்து ரொம்ப ஒல்லியா உயரமா ஒரு உணர்வுல ஒரு சூட்சமமான ஒரு உருவத்துல ஒரு காட்சி கொடுத்தாங்க. உணர்வுகளுக்குள்ள காட்சி கொடுத்தாங்க. கண்களின் மூலமாக பாக்குறது இல்ல, உணர்வுகளுக்குள்ள இங்க இருக்காங்க அப்படின்னு. இப்ப வந்து உங்களுடைய யாராவது ஒரு உறவினர், உங்க மகள் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அவங்க எங்கேயோ ஊர்ல இருக்காங்க, ஆனா அவங்க உங்க பக்கத்துல நடந்து வராங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உடனே அவங்களுடைய உருவம் என்னமோ அது உங்க பக்கத்துல இருக்க மாதிரி உங்களுக்கு கற்பனையில தோணும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க வந்து ஒல்லியா உயரமா ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு சூட்சம வடிவத்துல பக்கத்துல வந்து உராய்ந்துட்டு அப்படி கையிலோட உராய்ந்துட்டு பக்கத்துல நடக்கிறாங்க. அப்படியே நினைக்கும் பொழுதே ஔவை பிராட்டின்னு எனக்குள்ள தோணுது, நான் ஔவையார் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா, ஆதி மூல கணபதி மூலாதார சக்கரம் எல்லாம் பேசும்பொழுது ஔவையாருங்கிற ஒரு அற்புதமான ஆற்றலை நம்ம மறந்துட்டோமே. ஏன்னா ஆதி மூல கணபதியோட அருளால ஔவையார் வந்து எப்படிப்பட்டவங்களா மாறினாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப ஐயா குறிப்பிட்டு இருந்தாரு இல்லையா, உணர்வுகளினுடைய 3வது நிலை என்ன அப்படிங்கறத அப்பதான் முருகப்பெருமான் கொடுத்த அருளுரையோட ஒப்பிட்டு பார்த்தேன். ஓ, இப்ப தெய்வங்கள் வர்றது, ஆஞ்சநேயர் வந்தாரு, அவர் அருளை கொடுக்குறாரு, முருகப்பெருமான் பேசுறாரு, அருளை கொடுக்குறாருன்னா அந்த உணர்வுகள்ல அவங்க சூட்சமம். இப்ப நம்மள சுத்தி இந்த இடத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ, எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ, நம்ம அந்த சூட்சமமான உணர்வு அலைகளை போய் டச் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இங்க என்ன ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். நிறைய ஞானிகளுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியறதுக்கு காரணம் என்னன்னா,
இந்த சூட்சமமான 3வது நிலை உணர்வு அலைகள்ல வந்து அவங்க எளிதாக பற்றி கொள்கிறார்கள். அது அவங்களுக்கு வசப்படுது அப்படிங்கிறது அர்த்தங்கிறது இந்த அருளுரையில வச்சு அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுது. அடுத்தது 3வதாக ஔவையார் வந்து குறிப்பிட்ட அந்த அருளுரை, ஔவையாரினுடைய அருளுரையும் வந்தது. உடனே ஔவையார் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு உருவாகிற அந்த கேள்வி, எப்படிமா நீங்க வந்து அந்த தேகத்தை வந்து வயது முதிர்ந்தவராக அப்படியே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டாங்க, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் இறை தொண்டு தான் செய்யணும், எனக்கு இறைவனோட அந்த பரிபூர்ண ஆசி அனுகிரகம் வேணும், இறைவனோட கலப்பு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தேகத்தை ஒரு முதிர்ந்த தேகமாக வயதானவங்களாக மாத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த கேள்விதாம்மா, எப்படிமா நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே அவங்க சொல்றாங்க, மூலாதார ஆற்றல்கள், நீங்க எல்லாரும் மூலாதாரம் மூலாதாரம் பேசுறதுனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மூலாதார ஆற்றல்கள் ரொம்ப அற்புதமாக விரிந்து ஒடுங்கி ரொம்ப துல்லியமாக இயங்குகிறது. 100% மூலாதாரம் தனது ஆற்றல்களை முழுமையாக செலுத்தி ஒரு தேகத்துல இயங்குது அப்படின்னா அங்க என்ன நடக்குமா, நீ எது நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேகத்தை வந்து நீ வந்து வயசானவங்களா மாத்திக்கணுமா, இளமையா மாத்திக்கணுமா, மரணமற்ற வாழ்வு வேணுமா, எல்லாத்துக்குமே இந்த மூலாதாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து அன்னை குறிப்பிட்டிருந்தாங்க. மிகவும் உயர்ந்தது எத்தனை சக்கரங்களிலுமே 7 சக்கரங்களிலும் மிகவும் உயர்ந்தது மூலாதார சக்கரம். ஒரு மனிதனுக்கு, இந்த மனிதன் ஏங்க இந்த பூமியில வந்து பிறக்கிறான், எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க மனிதர்கள், கடைசியில வந்து இறைவனோட நம்ம ஒன்று கிடக்கிறோம். ஏன் பிறக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆன்மா வந்து இன்னும் இந்த தான் படைத்த, அதாவது இறைவனே வந்து இந்த மனிதர்களை படைச்சு அனுப்புறாரு அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றையும் இந்த இறைவனை பரிபூரணமாக உணர்ந்து கலப்புறுவதற்கு மாத்திரமே இந்த ஆன்மா படைக்கப்படுகிறது. ஆனா பல பிறவிகளை எடுத்த பிறகு நம்ம ஆசைப்பட்டு எல்லா துகள்களையும் இறக்கி அதெல்லாம் விடுதலை செஞ்ச பிறகு கடைசி சில துகள்கள் இருக்கும் பொழுதுதான் இது நடக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இறுதி பிறவி வரும் பொழுது அப்போ என்ன நடக்குதுன்னா, பரிபூர்ணமான அனுபவ நிலை, இறைவனை நல்லா அனுபவிச்சாதான் இந்த ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இறைவனை பரிபூர்ணமாக அனுபவிச்ச பிறகுதான் முக்தி. ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு இன்னும் நிறைய பயண காலம் இருக்கு. இது விண்ணுலகுல போய் விண்மீனாயி ஒரு சிவலோகமோ வைகுண்டமோ எங்கேயோ போய் அது கொஞ்ச நாள் அங்க சேவை பண்ணி, கொஞ்ச நாள் இல்ல சில யுகங்கள், அதற்கு பிறகு அடுத்த தன்கிட்ட இருக்கிற இன்னும் சிலவற்றை அந்த ஆன்மாவிலிருந்து நிறைய விஷயங்கள் துறக்கப்பட 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 அந்த ஒளி மட்டும் உள்ள இருக்கிற கருப்பொருள் மட்டும் இணைந்து இணைந்து அப்புறம் மேல் நோக்கி அண்டம் நோக்கி பயணித்து, அதுக்கப்புறம் பேரண்டம் நோக்கி பயணித்து, அதுக்கப்புறம் போய் அது வெட்ட வெளியில எங்க இருந்து உருவானதோ அந்த இடத்துல ஆற்றலாகவே போய் ஒவ்வொரு ஆன்ம துகளும் ஒவ்வொரு அணுவும் கலப்புறும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அவ்வளோ நீண்ட நெடிய பயணம் இருக்கு இல்லையா இந்த ஆன்மாவிற்கு. அந்த பயணத்திற்கான அனுபவங்கள் எப்படி போய் இன்னும் இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை பரிபூர்ணமாக உணர்ந்தால் தானே இந்த பிரபஞ்சத்துல டிராவல் பண்ணி வெட்ட வெளியில போய் இந்த ஆன்மா கரைய முடியும். அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தான் அறிவோடும் உணர்வோடும் இந்த மானுட தேகமே அருளப்படுகிறது அப்படின்னு அவையார் வந்து குறிப்பிடுறாங்க. எல்லா உயராற்றல்களும் அதுக்குதான் நமக்கு வந்து இந்த உணர்வுகள் நமக்கு வரணும். பிரபஞ்ச பேராற்றல்களை நமது ஆன்மா உணர்ந்து கொண்டுடுச்சுன்னா அதனுடைய பயணத்தை அது தீர்க்கமாக நிகழ்த்தும் அப்படிங்கறதான் குறிப்பிடுறாங்க. அவையார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 175 மூலாதார சக்கரம் இருக்குன்னு சொல்றாங்களே, அத்தனையுமே ஒண்ணு விடாம 175 மூலாதார சக்கரமுமே பூரணமாக இயங்கி தத்தமது ஆற்றல்களை அருள துவங்கினால் மாத்திரமே மானுட தேகம் மரணிக்காதும் வாழ்ந்திருக்கும் அப்படின்றாரு. 175 மூலாதார சக்கரம் தூய்மை அடைஞ்சிட்டா போறோம், மரணமே வராது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா அத்தனை விதமான அந்த ஆற்றல்களும் மூலாதார சக்கரத்தில் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி வந்து எப்படி அவங்களுக்கு அந்த புற தோற்றம் முதுமை நிலையை அடைந்தது, அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னது வந்து, அதி தீவிரமான உந்துதல் ஏற்பட்டால் அது நிகழும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி என்னவா இருக்கணுமா, பாதைகள் எல்லாம் தூய்மை அடைந்து, எல்லா சக்கரங்களும் தூய்மை அடைந்து, மூலாதார சக்கரம் பூரணமாக தூய்மை அடைந்து முழுமையான ஆற்றல்களை பெற்று தொடர்ந்து இயங்கினால் மட்டும்தான் நம்ம தேவையான நேரத்துல அந்த மாதிரி செய்துக்கலாம் அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு 18 ஆண்டுகள் தொடர் செயலாக அகத்திலும் புறத்திலும் நான் கணபதியே தொழுது, இறைவனையே தொழுது, மூலாதார பயிற்சிகளை எல்லாம் செய்து, எல்லாமே தேகத்தை பொலிவாக வைத்து பிரபஞ்ச ஆற்றல்களை உள்ளேற்று ஒரு அற்புதமான ஞானி அந்த அம்மா. அவ்வளவு அற்புதமா அவங்க அந்த 18 ஆண்டுகள் அவங்க செய்து மூலாதாரத்தை அவ்வளவு ஆற்றல்களை சேமித்து வைத்திருந்ததுனால
நம்ம கேட்ட உடனே அது எனக்கு கிடைச்சது அப்படின்றாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், இது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஏன் கிடைக்கல அப்படின்னா நம்ம அவ்வளவு ஆற்றல்களை சேமிக்கல, கழிவுகள் தான் சேமிச்சிருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம். அது ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு ஒருத்தருக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு தீவிரமான உந்துதல் ஏற்படணும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உள்ள இருந்து உணர்த்தப்படுறது ஒரு கதையில ஏதோ கேட்டது. ஒரு அம்மா தன்னுடைய சின்ன குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தைய கையில பிடிச்சு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு நடைபாதையில. அது ஒரு ஒரு மேடான பகுதியா இருக்கு. அப்படியே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வீட்டுல பார்க் பண்ண கார் அப்படியே பின்னோக்கி வருது. அது சரிவா இருக்கிறதுனால அது ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறாங்களா இல்ல தெரியல. ஒரு கார் அப்படியே நகர்ந்து நகர்ந்து பின்னோக்கி வரதை பார்த்து அது அப்படியே கிட்ட வேகமா வந்தோன்னே இவங்க என்ன செய்யறது தெரியல, இந்த கையில குழந்தைய பிடிச்சிருக்காங்க. டக்குன்னு அப்படியே கார் அப்படியே நிறுத்திட்டாங்களாம். பிடிச்சு நிறுத்தி அப்படியே தூக்குறாங்களாம் பின்னாடி டயர் வீல். அப்படியே அவ்வளவு அளவுக்கு அவங்களால ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ள எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ எப்படி இது நடக்குது அப்படின்னா, தன்னுடைய குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு ஆற்றல், ஒரு வீரம், ஒரு சக்தி வருது இல்லையா? இது எங்க இருந்து வருதுன்னா மூலாதாரத்துல இருந்துதான் வருது அப்படிங்கறத ஔவையார் குறிப்பிடுறாங்க. மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தி இந்த ஆற்றல்களை எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது சும்மா எடுத்து நம்ம செலவு பண்ண முடியாது. அந்த தேவை, அவசியமான தேவை ஏற்படும் பொழுது ஒரு அற்புதமான என்ன சொல்றது ரொம்ப அவசியம். இப்ப ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு ஓபன் ஆகி அந்த ஒரு சுரபி மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருந்து ஏதோ ஒரு அணுவோ ஒரு சுரபியோ இல்ல அந்த சக்கரத்துல இருந்தோ எங்கிருந்தோ அந்த ஆற்றல்கள் அந்த கெமிக்கல், அந்த ரசாயனம் உடல்ல அப்படி பரவுது. பரவின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எங்க இருந்து அவ்வளவு ஆற்றல் வருதுன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. அப்போ இந்த தேகம் எனக்கு முதுமை அடையணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு முதுமை அடையுது அப்படின்னா அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் இந்த தேகத்துல இருக்கு. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கு. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை சக்தியும் நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம தூய்மையா வச்சு ஆற்றல் பெருக்கமா வச்சுக்கிட்டு இருந்தோம்னாதான் அது தேவையான நேரத்துல நம்மளுக்கு பயன்படுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஔவையார் இதுதான் குறிப்பிடுறாங்க. அப்படி நான் எனக்கு கல்யாணம் பண்ணிட போறாங்க அப்படின் போது எனக்கு வேண்டாம் இல்லைன்னா ஐயோ எனக்கு வேண்டாம், இதுல இருந்து நான் எப்படி காப்பாத்திக்கிறது, நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு தீவிரமான உந்துதல் வரும் பொழுது அவர் கணபதியை வேண்டும் பொழுது அவங்களுடைய மூலாதார சக்கரத்துல இருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு ஒரு உயிர் சக்தி, ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயனம், ஒரு அமிலம், ஒரு அமிர்த ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வெளிப்பட்டு அவங்களுடைய தேகத்தை முதுமை அடைய செய்ததாகவும் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, என்னுடைய புற தோற்றம் தான் முதுமை அடைந்தது, என்னுடைய உள் உறுப்புகள் எல்லாம் இளமையாகவே அந்த 18 வயசோ 20 வயசோ அவங்க எந்த வயசுல இருந்தாங்களோ அப்படியே இளமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா நான் அப்படிதான் பிரார்த்தனை பண்ணேன், வெளி தோற்றம் முதுமை அடையணும் அப்படின்னு அந்த நேரத்துல அவங்க என்ன அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சாங்களோ அது நடந்தது. ஏன் அவங்க உடல் உறுப்புகளுக்கு உள் உறுப்புகள்லாம் இளமையா இருந்தது அப்படின்னா அவங்க தொடர்ந்து இறை பயணம், நிறைய இறை பணி செய்யணும், எல்லா இடத்துக்கும் பயணிக்கணும். இப்ப மாதிரி காரு, பஸ், ட்ரெயின் இருக்கு. அவங்க கால்நடையாகவே நடந்து போய் ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் மக்களுக்கெல்லாம் நிறைய தொண்டுகள் செய்து அரசர்களுக்கெல்லாம் நிறைய கவிதைகள் இயற்றி புலமைத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஔவையார் செய்யாத விஷயம் கிடையாது. அவ்வளோ ஊருக்கு அவ்வளவு பயணப்பட்டு அவ்வளவு நடந்து அவ்வளவு விஷயங்களை அவங்க செய்யறாங்கன்னா தேகம் பொலிவா இருக்கணும் இல்லையா? அதனால உள்ளுறுப்புகள் இளமையாக இருந்ததாகவும் தனது புறத்தோற்றம் இதெல்லாம் சத்தியமா நடந்திருக்குங்கிறது அவங்க சொல்ல சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிச்சுது. சோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப நம்மளால செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியும் பொழுது ஏன் நம்மளால செய்ய முடியாது? நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனா அதற்கான பக்குவம் நமக்கு இருக்கணும். எந்நேரமும் இறை சிந்தனையில இருக்கிறது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, அதெல்லாம் நம்ம செய்தா நமக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடிந்தது. முயற்சி செய்யலாம். இன்னும் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, இன்னும் எப்படி பயிற்சிகளை தீவிரமாக செய்வது, இன்னும் எப்படி சாத்வீகமாக உணவுகளை ஏற்பது, இன்னும் எப்படி பக்குவப்படுவது, இன்னும் எப்படி அன்பினை பெருக்குவது, இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும் பொழுதே இது ஒரு வகையான ஞானம் தானே. அது உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தத்தையும் பூரிப்பினையும் வழங்கியது. அதுதான் ஔவையார் அவங்க அருளுரையிலையும் அவங்க அது மாதிரி கொடுத்திருக்காங்க. மூலாதாரம் தான் அனைத்து செயல்களுக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய புற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், ஏதோ ஒண்ணு நம்ம வெளியில ஒரு வேலை நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா சிரசில் உள்ள அணுக்களே அதுக்கு உதவி செய்யும். இந்த ஆக்னியில் இருக்கக்கூடிய உயிராற்றல்களும் சிரசில் உள்ள அணுக்களுமே, அதாவது ஒரு காரியம் நிறைவடைவதற்காக சிறைப்படுது இல்லைங்களா, அந்த துகள்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலே உங்களுக்கு புற செயல்களுக்கு எல்லாம் உதவும். ஆனால் அகச்செயல்களுக்கு மூலாதார சக்கரம் தான் உதவும் அப்படின்னு ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இறைவனை உணர வேண்டும், இறைவனோடு ஒன்று கலக்க வேண்டும்,
பிறவாமை வேண்டும், மனம் ஒடுங்க வேண்டும், உயிரும் ஆன்மாவும் ஒன்று கலக்க வேண்டும், பரமாத்மாவோடு இணைய வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், முக்தி வேண்டும். இது எல்லா விஷயங்களும் என்ன, அகம் சார்ந்த செயல் இல்லையா? இது அத்தனைக்கும் உங்களுடைய சிரசுல இருக்கிற அணுக்கள்லாம் உதவாது, மூலாதாரம் தான் உதவும் அப்படின்றத ரொம்ப. ஏன்னா பிறவாமை வேணும், இன்னொரு பிறவி வேணும்னா முக்தி கிடைக்கணும், முக்தி கிடைச்சா ஞானம் கிடைக்க போகுது. எல்லாம் என்ன நடக்கணும்னா நம்ம சேமிச்சு வச்சிருக்க மூலாதாரத்துல இருக்கிற ஆற்றல்கள் சிவநாடியின் மூலமாக, சுழுமுனை நாடியின் மூலமாக மேலேற்றம் காணணும் இல்லையா? அப்ப மூலாதாரம் தான் முக்கியம். மூலாதார சக்கரம் தூய்மை அடைய 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 ஆற்றல்கள் பெருகும், ஆற்றல்கள் பெருக பெருக தேனை நாடி வண்டு வருவது போல சிவநாடி பெருகுங்கிறது சொல்றாங்க. உங்களுடைய அக வாழ்க்கைக்கு மூலாதாரம் தான்ங்கிற பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம எவ்வளவோ பிரார்த்தனைகளை பண்றோம், ஆனா மூலாதாரம் தெளிவா இல்லாதனாலதான் நமக்கு இந்த முக்தி நிலை கிடைக்கல போல இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாரும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆன்மீக சாதனைகள் வெற்றி பெற வேண்டும் எனில் ஆதிமூல கணபதியின் துணை வேண்டும். அதாங்க கணபதி தான் நம்ம மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம கணபதியை நல்லா பிரார்த்தனை பண்ணதுனாலதான் அவங்க அப்படி ஒரு ஆற்றல் கிடைச்சது அப்படிங்கறத வெளிப்படுத்தினாங்க. மனிதர்கள் கலி காலத்துல இருக்க மனிதர்களுக்கு என்ன சொல்றாங்க, புற சூழல்கள் ரொம்ப கடினமா இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்கு, அன்பற்ற சூழல்லாம் இருக்கு, இதன் மூலம் உங்களுடைய புற வாழ்வே ரொம்ப கடினம், அன்றாட தேவைகளுக்கே போராடி கொண்டிருக்க மனிதர்களுக்கு எங்க இருந்து முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுடைய அகவாழ்வும் சிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ஓரளவுக்கு நம்ம போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? போதும் போதும் சொல்லி சொல்லி ஒண்ணுல இருந்து விடுபட்டு இருக்கிற பணம் போறோம், இருக்கிற ஏதோ ஓரளவு வருதா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களை விடுங்க, ஓரளவுக்கு வருதா போதும் போதும்னு தேவையற்றவற்றையெல்லாம் நம்ம குறைத்து கொண்டே செல்லும் பொழுது உங்களுடைய அகவாழ்வும் சிறக்கத்துவம். புறவாழ்வுக்கே ஆற்றலை செலவு செய்தா அகவாழ்வுக்கு எப்ப ஆற்றலை செலவு செய்யறது, எப்ப உட்கார்ந்து தியானம் பண்றது, எப்ப மனம் ஒடுங்கிறது அப்படிங்கிறது அவங்க கேக்குறாங்க. எல்லாருமே இந்த ஆற்றல்களை பெறுவதற்கு யாமும் ஓர் உபாயம் உரைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அனுதினமும் இயன்ற அளவு தோப்புக்கரணம் போடுங்க, பயிற்சிகளை நல்லா இயன்ற அளவு செய்யுங்க. காலையில ஒரு 21 பண்றீங்களா, அப்ப இடையில ஏதோ கிடைக்குதா ஒரு 5 தோப்புக்கரணம் போடுங்க, 10 தோப்புக்கரணம் போடுங்க அப்படின்னு இயன்ற அளவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற எளிய உபாயம் என்னன்னா, என்னதான் பயிற்சிகள் செய்யுங்க, 100 கணக்குல தோப்புக்கரணம் போடுங்க, இல்ல ஒரு 5 தோப்புக்கரணம் போடுங்க, அதெல்லாம் ஓகே, நீங்க எவ்வளவு முடியுதோ செய்யுங்க. ஆனா அவங்க சொல்ற எளிய உபாயம் என்னன்னா, மூலாதாரத்திலேயே உருகி வணங்குங்கள், பிரார்த்தனை பண்ணுங்க. என்னால முடியல, என்னுடைய மூலாதாரத்தை எப்படி தூய்மைப்படுத்துறதே தெரியல, என்னென்னமோ பயிற்சிகள் செய்யறேன், என்னென்னமோ தியானம் பண்றேன், என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு புரியல, என்னுடைய மூலாதாரமே டைரக்டா நம்ம இடைத்தரகர்களே வேண்டான்ட்டு டைரக்டா மூலாதாரத்தையே நீங்க உருகி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. காற்றினை மூலாதாரத்தில் நம்ம தேக்கி பயிற்சி செய்யறோம் இல்லையா, அப்போ எத்தனை இன்ப துன்பம் வந்தாலும் அகவாழ்வும் புறவாழ்வும் சிறக்க நீயே எனக்கு உதவ வேண்டும் என்று கட்டளையிட்டு, யார்கிட்ட, மூலாதார சக்கரத்துக்கிட்டே கட்டளையிட்டு உருகி பிரார்த்தனை பண்ணுவோம். உங்க மூலாதாரத்துல கவனத்தை வச்சு, எத்தனை இன்ப துன்பம் வருதோ எனக்கு தெரியாது, எனக்கு அகவாழ்வும் சிறக்கணும், புறவாழ்வும் சிறக்கணும், எனக்கு எல்லாமே சரியாகணும், நீதான், எனக்கு தெரியல எந்த தெய்வத்தை எப்படி கும்பிடுறது, எப்படி செய்யறது, ஏதோ சொல்றாங்க நான் செய்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மூலாதார சக்கரத்துல முழு கவனத்தை வச்சு அதையே உருகி உருகி நீங்க பிரார்த்தனை பண்ணினாலே போறோம். அதுவே உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்துடும். அதுவே தன்னைத்தானே தூய்மை உறுத்துக்கும். ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறான், நம்மளுக்கிட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. உருகி உருகி உணர்வு பூர்வமாக பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்ச தேகங்களுக்கு உரித்தான 5 மூலாதார சக்கரம், இது ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அவங்க காட்சியும் கொடுத்தாங்க, அருள் உரையிலையும் கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, ரெட் கலர்ல ஒரு வளையம் எடுத்துக்கோங்க, ஒரு ரிங் மாதிரி. அதே மாதிரி அப்படியே ஒண்ணு ஒட்டி ஒட்டி ஒரு 5 ரிங் அப்படியே இருக்குது. 5 ரிங்குனா 5மே ரெட் கலர்ல இருக்கு, சிவந்த நிறத்துல இருக்கு. ஒண்ணு நிலதேகத்தினுடையது, ஒண்ணு நீர் தேகத்தினுடையது, வாயு அக்னி ஆகாயம். 5 மூலாதார சக்கரம் அப்படியே நம்ம இடுப்பு பகுதியில, அந்த முதுகெலும்புக்கு கீழ்ப்பகுதியிலே முன்பக்கம் பின்பக்கம் அந்த இடுப்பினுடைய அந்த இறுதி இடத்துல ஒரு 5 வளையம், நம்ம உட்கார்ற இடத்துல அப்படியே ஒரு 5 வளையம் இருக்க மாதிரி கற்பனையில பார்க்க சொல்றாங்க. 5மே நிலதேகம் நீர்தேகத்தை சார்ந்த மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த 5 சிவந்த வளையங்களை கண்டு உணர்ந்து
உங்களது இறை சார்ந்த ஆன்மீக வேண்டுதல்களை அங்கே செலுத்துங்க. உங்களுக்கு பிறவாமை வேணும், கடவுளை பார்க்கணும், கடவுளோட பேசணும், முக்தி வேணும், ஞானம் வேணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனைகளை அந்த வளையத்துக்கிட்ட செலுத்துங்க. சிவந்த வளையம் போல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் கிட்ட நீங்க செலுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படியே ரொம்ப உருகி, அப்படியே என்ன சொல்றது, எனக்கு கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படியே உருகி அழுது, தேவை அதிகமா இருக்குவங்க தான் அந்த அளவுக்கு உருகி தியானிக்க முடியும். அப்படி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னாக்க, உணர்வுகளின் உச்சம் சென்று உருகி தவித்து பிரார்த்தனை பண்ணுங்க. அப்ப உங்க பஞ்ச தேக மூலாதார சக்கரங்களில் இருந்தும் மாறுபட்ட வண்ணங்களில், நிறங்களில் ரசாயனங்கள் கசிந்து வெளியேறுவதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கழிவுகள் நீங்கி விரிந்து இயங்கினால்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இறைப்பணி செய்யணும், நோக்கம் நல்லா இருக்கணும், நான் இறைப்பணி செய்யணும், உலக மக்களுக்கு ஏதாவது நம்ம என்ன இந்த உலகத்துக்கு செஞ்சிருக்கேன், ஏதாவது செஞ்சுட்டு போகணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த வாழ்நாள்ல ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், தயவு செய்து எனக்கு நல்ல ஆற்றலை கொடு அப்படின்னு மூலாதார சக்கரத்துக்கிட்ட உருகி நீங்க வேண்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன செய்யணும், இந்த நோக்கம் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும். ஒரு 5 வளையம் மாதிரி உங்களை கற்பனை பண்ணி இந்த மூலாதார சக்கரத்துக்கிட்டே டைரக்டா ப்ரே பண்ணி உருகி தவிச்சு அழுது, நீ உன்னை நீயே தூய்மைப்படுத்திக்கோ, நல்லா விரிஞ்சுக்கோ, நல்ல அற்புதமான ஆற்றலை கொடுத்து இயங்கு, நான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தை வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. அற்புதமா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் அவங்க பயிற்சி பண்ணி இருக்கிறதாக அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா கடைசியில ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, என்று, எவ்விதம், எப்படி உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதனை ஈசனே அறிந்திடுவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன், எல்லாம் செய்றீங்க. ஆனா ஒருத்தருக்கு நடக்கலாம், ஒருத்தருக்கு நடக்காம போகலாம். அதனால அது உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னைக்கு, எப்படி, எங்க நிறைவடையணும் அப்படிங்கிற அந்த காலத்தினை ஈசன் தான் அறிவார். அவர் தான் அந்த ஃபைனல், அவர் தான் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். முழு முயற்சியோட நீங்க பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு ஔவையார் ஒரு அற்புதமான உணர்தலோட நிறைய விஷயங்கள்லாம், அது எப்படி அந்த கெமிக்கல் எல்லாம் சுரக்குது அதெல்லாம் ஒரு காட்சியா கொடுத்தாங்க. மூலாதார சக்கரம் 175 சக்கரங்கள் இருக்கு. இந்த 5 சக்கரம், முக்கியமான 5 தேகங்களில் உள்ள மூலாதார சக்கரம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து ஒரு கெமிக்கலும் கலந்து, இந்த 5 கெமிக்கல்ஸ் வித்தியாசமா கலந்து அது கொடுக்கக்கூடிய அந்த அமிர்த ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காட்டினாங்க. இன்னும் அது உணர்வு பூர்வமாகி தேகத்துல பரவி அதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியல. அதான் ஈசனுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவ்வை பிராட்டியார் முடிச்சிருக்காரு. பல அற்புதமான விஷயங்களை தெய்வங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த அருளுரைகளை நம்ம தொடர்ந்து கேட்போம். இந்த பயிற்சிகளை நீங்க எல்லாருமே கண்டிப்பா அவசியமா ஐயாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவும் நம்மளுடைய நோக்கம் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சிகளை மேற்கொள்வோம். புதுசா யாராவது இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளணும்னு விரும்பினா அன்பாலயத்தினுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம். நீங்க எல்லாருக்கும் சொல்றதுனாலும் நீங்க எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லாம் புதுசா சேர்ந்த பிறகு ஒரு குழுவாக ஆரம்பிச்சு ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக ரொம்ப அற்புதமாக நம்ம டிவோட்டிஸ் எல்லாருமே, அகத்தியனுடைய அன்பு சீடர்கள்லாம் தொடர்ந்து இதற்காக பணி செய்யறாங்க. அவங்களை எல்லாம் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்றேன். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அகத்தியரையாவினுடைய இந்த அற்புதமான செயல் உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கு அகத்தியரினுடைய சீடர்கள் எல்லாம் அற்புதமா பண்ணிட்டுறாங்க. யாரெல்லாம் இன்னும் உள்ள சேர்ந்து நல்லா பணியாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, இறைப்பணி செய்யணும்னு நினைங்க, நோக்கத்தை நல்லா வச்சுக்கோங்க. உங்களுடைய அனைத்து மூலாதார சக்கரங்களும் நன்றாக விரிவடைந்து அற்புதமாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியரையா கிட்ட எல்லாரும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம். அனைவரும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இந்த மீட்டிங் ஆனது இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.